காசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலை பொங்கல் ஸ்பெஷல் பட்டிமன்றம். இணைந்து வழங்குபவர்கள் நேச்சுரல்ஸ், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், சரவணா எலைட், போத்தி ஸ்வர்ணமஹால் மற்றும் அரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. 25 ஆண்டுகளாக தமிழக மக்களினுடைய பண்பாட்டில், கலாச்சாரத்தில், அவர்களினுடைய குடும்பங்களில், மிக முக்கியமாக தமிழ் இலக்கியத்தினுடைய பாதையில் மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற கல்யாண மாலை அமைப்பைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் மேடையிலிருந்து எங்கள் அத்தனை பேரின் சார்பிலும் பணிவன்பு கலந்த வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். மோகன் சார் அவர்களினுடைய புன்னகை, அவர்களினுடைய முடிவெடுக்கின்ற திறமை, மீரா மேடம் அவர்களினுடைய நிர்வாக பாங்கு, பல பேரை சந்திக்க வைத்து குடும்பங்களை இணைப்பது போலவே தமிழ் பட்டிமண்டப உலகத்திலும் மிகச்சிறப்பான தலைப்புகளை கொடுத்து புது புது பேச்சாளர்களை உருவாக்குவதில் இவர்கள் காட்டி வருகிற ஆர்வத்துக்கு அந்த இலக்கிய குடும்பத்தின் ஒரு சிறு துளியாக இருக்கிற நான் இந்த நேரத்தில் மேடையிலிருந்து கண்ணீர் மல்க என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டிலே இருக்கிற பேச்சாளர் பெருமக்கள் யாருக்குமே இல்லாத ஒரு பண்பு திரு ராஜா அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. வேறு யாருடைய நிகழ்ச்சிக்கும் ஒரு பேச்சாளர் போய் உட்கார்ந்து கேட்டதாக எங்கள் சரித்திரத்தில் பதிவே கிடையாது. அவர் வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் நேரே வந்து கேட்பார் என்பது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் எந்தெந்த பட்டிமண்டபங்கள் நடக்கிறதோ அத்தனையையும் அவர் பார்ப்பார். இத்தனை ஆண்டு காலமாக கல்யாண மாலையோடு நாங்கள் பயணித்து வருகின்றோம். எங்களுக்கு மேடை கொடுத்து என்னை நடுவராக அமர வைத்து எங்களை பல நாடுகளுக்கு அழைத்து கொண்டு போய் எத்தனையோ லட்சம் குடும்ப உறுப்பினர்கள் போல மக்கள் எங்களை நேசிக்க வைத்ததெல்லாம் கல்யாண மாலைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுத்தாய் போற்றி, தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி, நானிலம் உளநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கதிரவனை வணங்கிய அந்த பாடல் வரிகளை உழவத் திருநாளான இந்த நாளிலே நினைத்து பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸ்பெயின் நாட்டில் டொமாட்டினோ ஃபெஸ்டிவல்னு ஒன்றத்தை பற்றி அவங்க ரொம்ப பெருசாக பேசுவாங்க. இதைவிட வண்ணமயமான ஒரு விழா இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. எல்லாம் தக்காளியை வீசி எறிந்து ஊரே ரெட்டாக இருக்கும். அவங்களாம் நம்ம பொங்கலுக்கு வந்து பார்க்காதவங்க. மறுபடியும் பொங்கல் திருநாளில் இருக்கிற அந்த வண்ணங்களை வேறு எங்கே பார்க்க முடியும்? அந்த கரும்பினுடைய ஆழ் நீல நிறம், மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்துக்கு இருக்கிற அந்த மஞ்சள் நிறம், பயிர்களினுடைய அந்த பச்சை நிறம், அந்த பானையினுடைய செம்மண் நிறம், அதில் பொங்கி வருகிற பாலினுடைய வெள்ளை நிறம், சுற்றி இருக்கிற பெண்களினுடைய கண்களினுடைய கருமை, அவர்கள் கூந்தலிலே இருக்கிற மல்லிகையினுடைய வெண்மை, அத்தனைக்கும் பொன்முலாம் பூசுகின்ற சூரியனுடைய பொன் கதிர்களினுடைய பொன் நிறம். இப்படி ஒரு வண்ணக்கோர்வையை எங்கே நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்லுங்களேன். அவ்வளவு மகத்தான ஒரு விழா. உழவர்களினுடைய சிறப்பை நாம் உலகுக்கு உறக்கச் சொல்லுகின்ற ஒரு நாள் பொங்கல் திருநாள். என்னுடைய ஊர் வந்து திருநெல்வேலிங்க. ஆனால் நான் சென்னையிலே தான் இருக்கேன். பொங்கல் திருவிழாம் போது சென்னையில் ஒன்று நடக்கும். ஊரே ஊருக்கு போகும். வேற எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஊரே ஊருக்கு போகும். எப்படி போகிறான்னே எனக்கு புரியல சார். ஒரு ட்ரெயின் புக்கிங் ஓப்பன் ஆன 2வது நிமிஷம் முடிஞ்சிடுது. சில பேர்லாம் அதுலேயும் புக் பண்ணிடுறோம். எப்படித்தான் பண்ணுறான்னு நான் அவங்கள்ட்ட, என்னப்பா இவ்வளோதான் கூட்டமாக இருக்குல்ல, அடுத்த வாரம் போய்க்கிறதுன்னு சொன்னால் கோபம் வருது. பொங்கல் அன்றைக்கு ஊரில் இருக்கணும்மா, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அந்த மண்ணின் மனம் அன்றைக்கு அம்மா வைக்கிற சர்க்கரை பொங்கலை அன்னைக்கு போய் எங்கள் ஊரில் சாப்பிட்ணுன்னு எல்லாம் கிளம்பி போய் அந்த 3 நாள் நாங்கள் சென்னையில் ஒன்றுமே டிராஃபிக்கே இல்லாமல் இருக்கும். யாராவது சென்னையில் இருக்கிறவங்க கார் ஓட்ட பழகணுன்னா அந்த 3 நாள் பழகுங்க.
இல்லை, ஊரில் போய் அந்த பொங்கலை கொண்டாடி காலையில் அம்மா தருகிற சர்க்கரை பொங்கலோடு ஒரு வடையை சாப்பிட்டு அப்புறம் போய் என்ன மாமா இழைச்சிட்டிங்க, மாமி மாத்திரம் அதே மாதிரி இருக்காங்கன்னு எல்லாம் ஊர் முழுக்க ஒரு அலப்பறை பண்ணிட்டு வந்து அந்த மதியானம் சுட சுட சோறையும் ஒரு குழம்பையும் காலையில் வச்சு சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டுட்டு லேசாக கண்ணு சொக்கரா மாதிரி இருக்கும்ல, அப்போ தான் யூடியூப்பில் இந்த பட்டிமன்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் மகத்தான திருவிழா, அதனோடு நம்முடைய கன்று காளைகளுக்கு நாம் நன்றி சொல்லுகின்ற மாட்டுப்பொங்கல் திருவிழா. இந்த ஒரு படம் வந்தது, மெய்யழகன் படம் பார்த்தீங்களா? அதில் ஒரு பெரும் காளை அவர் வச்சுருப்பார் கார்த்தி. அந்த காளையை அவரோட வீட்டுக்காரமாக நடிக்கிற பொண்ணு தான் ஓட்டிகிட்டு வரும். அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கும். அந்த காளை எப்படி இருக்கும், ஆனால் அவள் சொன்னதெல்லாம் அது கேட்கும். துரத்தி வருகிறவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற காளை தன்னை வளர்க்கிறவர்களுக்கு அவ்வளவு அன்பை காட்டுகிறது. அதுதான் கன்றுகாலிகளினுடைய அன்பு. அதை வணங்குகிற ஒரு மாட்டுப்பொங்கல் திருவிழா எங்கள் சென்னையில் காணும் பொங்கல். இதனோடு சேர்த்து நம்ம திருவள்ளுவர் திருநாளையும் கொண்டாடுகிறோம். அதுதான் பொங்கலினுடைய மகத்துவத்தினுடைய மணிமகுடத்தில் இருக்கிற மாணிக்கக்கல். அங்கே திருக்குறளுக்கும் விழா எடுப்பது. நான் வள்ளுவரை போன்ற ஒரு புரட்சிக்காரரை நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. சமூகத்தில் எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், சில பேர் மேலே சில பேர் கீழே. இதுக்கு விதிவிலக்கே கிடையாது எந்த சமூகத்திலும். வள்ளுவர் வாழ்ந்த காலத்திலே அப்படி தானே இருந்திருக்கணும். அரசன் இருந்திருப்பான், அன்றாடங்காய்ச்சி சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழை இருந்திருப்பான், பெரும் பெரும் வணிகர்கள் இருந்திருப்பார்கள், ஒன்றுமே வாழறதுக்கு வழி இல்லாத ஏழைகள் இருந்திருப்பார்கள். இப்படி பல பிரிவுகள் இருந்த சமூகத்தில் யாருக்கு முக்கியத்துவம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பணமும் அதிகாரமும் பதவியும் இருப்பவர்களுக்கு தான் எல்லா காலத்திலையும். அப்படிதான் நம்ம நினைப்போம். வள்ளுவர் அதை உடைக்கிறார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு சொன்னார். இதை விட ஒரு பெரிய புரட்சி சிந்தனை. கலகக்காரர் அந்த மனுஷன். அவர் தான்ப்பா முதல்ல, உழவர்கள் தான் முதல்ல, பின் மன்னர்கள் எல்லாம் கூட பின்னாடி என்று சொன்ன அந்த மகத்தான மனிதரை நாம் மகிழ்ந்து நினைக்கின்ற ஒரு திருவள்ளுவர் திருநாளும் இந்த பொங்கலோடு சேர்ந்து வருகிறது. அப்படி தகத்தகாயமாக மின்னுகின்ற இந்த விழாவில் நாம் சிந்திப்பதற்காக இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம். பதட்டம் அதிகமாக இருப்பது வீட்டு சூழலிலா வெளிச்சூழலிலா? நமக்கு நல்லா தெரிஞ்ச வீட்டுலேருந்து ஒரு பையன் இருப்பான், ஒரு 30 வயசு 35 வயசு பையன் இருப்பான், நல்லா ஹெல்த்தியாக இருப்பான், காலையில் வாக்கிங் போவான், நல்ல சுறுசுறுப்பாக இருப்பான். திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக்குன்றாங்க. என்ன சார் 35 வயசில் சார்? ஒரு பொண்ணு இருக்குது, நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது, ஒரு பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு நம்ம தம்பி மாதிரியான சில பேரிடம் போய் கேட்டால் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் அடிப்படை டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். இந்த வார்த்தை இல்லாத எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வீட்டு சூழலிலிருந்து வெளிச்சூழல் மட்டும் எல்லாரும் இந்த வார்த்தை. எல்லாருக்கும் பதற்றம் இருக்கிறது. அந்த பதற்றத்தை பற்றிய ஒரு சிறு பட்டிமன்றம் இன்றைக்கு. இப்போ வரக்கூடிய உடல் மனம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கான அடிநாதமாக இருப்பது இந்த ஸ்ட்ரெஸ் தான், இந்த பதற்றம் தான் என்றால் முதல்ல அது இருக்குன்னு ஒத்துக்கணும். எனக்கெல்லாம் ஒரு பதற்றம் கிடையாது சார், நல்லா தினம் யோகா போகிறேன்றார் ஒருத்தர். யோகா கிளாஸுக்கு கிளம்புற போது அவ்வளோ பதற்றமாக போகிறார். டைமாச்சு கிளாஸை பிடிச்சிடும் ஓடுறேன். அப்போது இதிலிருந்து வெளியே வர வேண்டியது அவசியம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த பட்டிமன்றம். அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் முதல்ல பிரச்சனை எங்கான்னு தெரிஞ்சுக்கணும். பதற்றம் என்பது மிக அழகான ஒரு தமிழ்ச்சொல். பதறு அப்படின்ற வினை சொல்லிலிருந்து வந்தது பதற்றம் என்கின்ற சொல். இந்த பதற்றம் என்கின்ற சொல் எங்கேயாவது பயன்படுத்தியிருக்காங்களான்னு பார்த்தா நம்ம வீட்டிலலாம் சொல்கிற ஒரு பழமொழி தானுங்க. பதறின காரியம் சிதறும், பதறாத காரியம் சிதறாது. நம்ம வீட்டிலே சொல்லுவாங்க, பதறாத காரியம் சிதறாது. மகாகவி பாரதி இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றார். பக்தியினாலே என்ன கிடைக்கும் என்றால் செய்கிற செயலில் பதற்றம் இல்லாமல் இருக்கும் என்று பாடலை வடிவமைக்கின்றார். இப்போ தென் மாவட்டங்களில் நீங்கள் போனீங்கன்னா ஆத்திரம்ன்ற சொல்லை பயன்படுத்துவாங்க. அதுக்கு ஆத்திரம்ன்ற சொல்லி நம்ம இங்கே பெரும்பாலும் கோபம்னு அது பார்க்குறோம். தென் மாவட்டங்களில் அதற்கு பதற்றம் தான். அதுக்கு ஆத்திர அவசரத்துக்கு வேணும் அப்படின்னா ஆத்திரமும் அவசரமும் பக்கத்திலே வருது பாருங்கள். அவசரத்துக்கு பக்கத்திலே இருப்பது பதற்றம். இந்த ரெண்டு சொல்லுத்துக்கு ஒரே பொருள் தான். அங்கே மகாகவி பாரதி எழுதுகிறார், ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரம் ஏதுக்கடின். அந்த ஆத்திரம் கோபம் கொண்டவர்களுக்கு இல்லை, பதற்றம் இருக்கிறவர்களுக்கு தான் பொருள். பதறுகிற போது எந்த செயலும் சரியாக இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானேங்க. போருக்கு நிற்கும் போதும் உளப்பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் என்று மகாகவி பாரதி சொல்கிறார்.
போருக்கு நிற்கிறான். உளப்பொங்கல் என்ற அருமையான தமிழ் சொல்லை மகாகவி பாரதி பயன்படுது. உளப்பொங்கல் தான் டென்ஷன். அதுக்கான சரி உளப்பொங்கல் என்ன வார்த்தை பாருங்க. போருக்கு நிற்கிற போது கூட அமைதியாக ஒருத்தனால இருக்க முடியுமா? அதுதான் மெய்ஞானம் என்று சொல்லுகிறார். நமக்கு எங்கேயுமே அமைதியாக இருக்க முடியலையே. வீட்டில் அமைதியாக இருக்கோமா? பெண்களை எடுத்துக்கோங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, போங்க, ஐயோ எங்கள் மேனேஜர் அவ்வளோதான் கவுத்துருவார், எனக்கு இது பண்ணிவிடுவார், ஓடு 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 ஓடுன்னு ஓடுது. நீ தான் ஆஃபீஸ் போகும்போது தானே ஓடுற. இப்போ திரும்பி வரப்போது நல்ல நிதானமாக வாழ்க்கையை ரசித்து ருசித்து பக்கத்தில் அதை விட பதட்டமாக வருது. ஐயோ எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க தெரியாது, பால் பொங்கிட வீட்டுக்காரர் என்ன பண்ணுவது. எந்த நிலையிலே டென்ஷன் இருக்குது. வெளி உலகமும் அப்படித்தான் இருக்கிறது, வீட்டுக்குள்ளேயும் அப்படித்தான் இருக்கிறது. இந்த பதற்றம் எங்கே மிக அதிகமாக இருக்கிறது என்று 6 பேர் இங்கே பேசப்போகிறார். பதட்டம் அதிகமாக இருப்பது வீட்டுச் சூழலில் என்று 3 பேர் பேச இருக்கின்றார்கள். வெளிச்சூழலில் 3 பேர் பேச இருக்காங்க. வீட்டுச் சூழலில் என்று அந்த அணியை துவங்கி வைப்பவர் அனுகிரகா அவர்கள். மீரா அவங்கள பற்றி சொல்லும்போது ரொம்ப ஸ்வீட்டாக மகள் மாதிரின்னு சொன்னாங்க. அது ரொம்ப உண்மை. அது எல்லா பெண்ணுமே அவங்க அப்பா அம்மாவுக்கு செல்லமாக இருப்பாங்க. அனுகிரகா மாத்திரம்தான் மாமியார் மாமனாருக்கும் செல்லும். எப்போதும் இனிமையை பேசிக்கொண்டு, எப்போதும் பண்போடு நடந்து கொண்டு, எப்போதும் ஒரு மலர்ச்சியை இந்த சமூகத்திலே தன்னுடைய தமிழ் மூலம் விதைத்து வருகின்ற ஒரு அருமையான குழந்தை அனுகிரகா. அந்த அணியிலே அவருக்கு பிறகு இல்லைங்க வெளியிலலாம் இருக்கிறதெல்லாம் சமாளிக்கலாங்க, வீட்டில் தாங்க நாங்கள் கஷ்டப்படுறோன்னு ராஜபாளையத்திலிருந்தே சொல்லி கொண்டு வருகிறவர் ராஜ்குமார் அவர்கள். ராஜ்குமார் ஆங்கில ஆசிரியர், ராஜபாளையத்திலே வசித்து வருகிறார். எங்கள் இலக்கிய மேடைகளில் பாப்பேசாரினுடைய பட்டிமண்டபங்களில் தொடர்ந்து நீங்கள் அவரை பார்த்திருக்கலாம். அவரும் இலக்கிய தலைப்புகளில் மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர். இன்றைக்கு பதற்றம் என்பது வீட்டில் தான், வெளியில் இருக்கிறத சமாளிக்கலாம் என்று ஆணித்தரமாக பேசுவதற்காக இங்கே கம்பீரமாக வந்திருக்கிறார். அந்த அணியின் நிறைவு பேச்சாளராக திரு மாது அவர்கள். ஒரு பெரும் இலக்கிய குடும்பத்தினுடைய வாரிசு ஐயா திரு மாது சமீபத்திலே ஒரு மகத்தான சாதனையை செய்திருக்கிறார். சென்னை கம்பன் கழகம் தன்னுடைய 50வது பொன்விழா ஆண்டை கொண்டாடிய போது கம்பனை பற்றி தமிழ் அறிஞர்கள் பல பேர் எழுதிய கட்டுரைகளை தேடி ஆராய்ந்து தொகுத்து ஒரு புத்தகமாக கொண்டு வருகிற முயற்சியில் மாது அவர்கள் அளப்பரிய பங்கை ஆற்றியிருக்கின்றார். அவருடைய தந்தையார் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் கம்பனை திரும்பவும் தமிழ்நாட்டில் முழுவதும் நிறுவிய பெரியோர்களில் முதன்மையான இடத்தை பெற்றவர். மேடைகளிலே கூட டென்ஷன் இல்லாத மாது அண்ணா வீட்டில் தான் டென்ஷன் இருக்குதுன்னு சொல்லுவதற்காக இங்கே வந்திருக்கின்றார். அதெல்லாம் இல்லைங்க, வீடெல்லாம் ஜுஜுபிங்க. எங்களுக்கு எங்கள் ஆஃபீஸில் ஐடி துறையில் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவதற்காக திரு சேஷாத்ரி அவர்கள். வெளிச்சூழலில் தான் பதட்டம் இருக்கிறது என்று சேஷாத்ரி இங்கே பேச மாத்திரம் வரல, உண்மையிலே அதை நம்புகிறார். அதனால தான் ஒரு 10-15 வருஷம் வேலை பார்த்தப்புறம் வேலை கூடவே சைடாக யோகா குருவாக மாறி இருக்கிறார். ஒருத்தர் ரொம்ப டென்ஷனாக யோகா கிளாஸுக்கு போனான்னு இப்போ நான் சொன்னேன்ல, அது இவரோட கிளாஸுக்கு தான். அப்போ சர்வரோக நிவாரணியாக யோகாவை மதிக்கின்ற திரு சேஷாத்ரி அவர்கள் வெளியில தான் பிரச்சனை என்று பேசுவதற்காக வந்திருக்கின்றார். வெளிச்சூழலே என்று அந்த அணியின் 2வது பேச்சாளராக தெய்வானை அவர்கள் பேசப் போகின்றார்கள். ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் மிக முக்கியமான பணி புரிகின்ற தெய்வானை மேடைகளுக்கு வருவது என்பது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியும் அந்த வாழ்க்கையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி வீட்டில் வேற சின்ன குழந்தை எல்லாவற்றையும் சமாளித்து இந்த மேடைகளின் மீது இருக்கிற காதலின் காரணமாக தொடர்ந்து தமிழ் பணி ஆற்றி வருகின்றார் திருமதி தெய்வானை அவர்கள். நிறைவு பேச்சாளராக வெளியிலே தான் பதற்றம் மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுவதற்கு கவிதா ஜவஹர் அவர்கள் வந்திருக்கின்றனர். இன்றைக்கு உலகம் முழுக்க வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேரும் அறிந்த ஒரு பேராக கவிதா ஜவஹரினுடைய பேர் இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சரியன்னா, சென்னையில் ப்ரோக்ராம் இருக்கும், மதுரையில் ப்ரோக்ராம் இருக்கும், நாகர்கோவிலில் ப்ரோக்ராம் இருக்கும், பெங்களூரில் ப்ரோக்ராம் இருக்கும். எங்கே நாங்கள் ப்ரோக்ராம் போனால் நாங்களாம் ஒத்தையாக போவோம். ஆனால் கவிதா ஜவஹருக்கு எப்போவுமே கூட ஒரு 7-8 பேர் வருவாங்க. இந்த பாஷா படத்தில் ரஜினிகாந்த் நடந்து போகல, பின்னாடி சஃபாரி ஷோ போட்டுக்கிட்டு 7-8 பேர் வருவாங்கல்ல, அந்த 7-8 பேர் எப்போவும் அவங்க கூட இருப்பாங்க. கேட்டால் எங்கள் கூட ஸ்கூலில் படித்தாங்க, காலேஜில் படித்தாங்க, பக்கத்து வீட்டில் இருந்தாங்க, எதிர்த்த வீட்டில் இருந்தாங்க. இப்போ அணிசூழ பட்டிமன்றத்துக்கு வருகிற ஒரே நாயகி கவிதா ஜவஹர் மாத்திரம். கவிதா ஜவஹர் ஒரு கவிதாயினியும் கூட.
கரிசல்காரி என்ற பெயரிலே கவிதைகளும் எழுதி வருகின்றார். உணர்வு பூர்வமாகவும் தர்க்க ரீதியாகவும் பேசுவதிலே தனக்கென ஒரு இடத்தை பிடித்து வருகின்றார் கவிதா ஜவஹர். எங்க தாங்க பதற்றம் இருக்கு? எல்லா இடத்திலும் பதற்றம் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் விலகி நின்று பார்த்தால் நமக்கே பயமாக இருக்கிறது. எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கும்னு தெரியலையே என்கின்ற அளவுக்கு பதற்றம் சூழ்ந்த இந்த வாழ்க்கையில் பதற்றத்தை நீக்க வேண்டும். ஆனால் அதற்கு முதல் படியாக எந்த இடத்துல அது அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் அதை நீக்குவதற்கான வழி நமக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் வீட்டு சூழலில் தான் பதற்றம் மிக அதிகமாக இருக்கிறது என்ற அணி தொடங்குகிறது. அனுகிரகா அவர்களை உங்கள் சார்பில் அழைத்து மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். சங்கர் படம் என்றால் பிரம்மாண்டமாக இருக்கும். மணிரத்னத்தோட படம் என்றால் கிளாசிக்காக இருக்கும். ஏபி நாகராஜன் அவர்களினுடைய படம் என்றால் தமிழ் பூந்து விளையாடு. கல்யாண மாலை நிகழ்ச்சி என்றால் இது மொத்தமும் இருக்கு. 25 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து நிற்கிற கல்யாண மாலையோட வெற்றியின் ரகசியம் 2. ஒன்று மோகன் சாரின் புன்னகை, இன்னொன்று மீரா அம்மாவின் ஆளுகை. வெற்றிகரமான இந்த கல்யாண மாலை குடும்பத்தினருக்கும் பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் மேடைகள் தோறும் பேரொளியை பாய்ச்சுகிற பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் கூடியிருக்கின்ற சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பதட்டம் அதிகமாக இருப்பது வீட்டு சூழலா வெளிச்சூழலாங்கிறது தலைப்பு. நாம தினமும் போறது வீடு. நம்ம வாழ்க்கை பூரா இருக்கிற உறவுகள் இருக்கிற இடம் வீடு. ஆனா பாருங்க, அந்த வீட்டு சூழல் தான் நம்மளை பதட்டத்திலேயே வச்சிருக்கு. நாம தெருவுல நடந்து போனா 1000 பாதசாரிகள்ல நாமும் ஒண்ணு, பஸ்ல போனா 50 பயணிகள்ல நாமும் ஒண்ணு, ஆபீஸ்ல வேலை பார்க்குற 100கணக்கான எம்ப்ளாயீஸ்ல நாமும் ஒண்ணு, 5 கோடி வாக்காளர்களில் நாமும் ஒண்ணு. ஆனா வீட்ல ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும், ஒரு நல்ல மனைவியா இருக்கணும், நல்ல மகளா இருக்கணும், நல்ல மருமகளா இருக்கணும்னு வீடுதான் நம் மீது நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறது. அப்ப இந்த எதிர்பார்ப்புகளை ரொம்ப சரியா பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிற இடத்துல தானே இங்க பதட்டம் இருக்கும். தவளை பதட்டமா இருந்தா பாம்பு வர போகுதுன்னு அர்த்தம். எலி பதட்டமா இருந்தா பூனை வர போகுதுன்னு அர்த்தம். பூனை பதட்டமா இருந்தா நாய் வர போகுதுன்னு அர்த்தம். நாம பதட்டமா இருந்தா சொந்தக்காரங்க வர போறாங்கன்னு அர்த்தம். உங்க வீட்டுக்கு இதுக்கப்புறமும் சொந்தக்காரங்க வர்றாங்க. எங்க வீட்டுக்கு ஒரு பெரியம்மா வருவாங்க. சரி, இதை யாராவது இங்க வைப்பாங்களான்னு ரூம்ல இருக்க கண்ணாடியை கொண்டு வந்து வாசலுக்கு நேரா மாட்டிடுவாங்க. ஹால்ல இருக்க கடிகாரத்தை கொண்டு போய் ரூம்ல மாட்டிடுவாங்க. இப்படியே அண்டா குண்டா வாஷிங் மிஷின் தொடப்போன்னு எல்லாத்தையும் மாத்தி வச்சிருவாங்க. நம்ம வீட்டுக்கு வரும்போது மட்டும் எல்லாம் வாஸ்து நிபுணர் ஆயிடுறாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது மறு வச்சு மாறு வேஷம் போட்ட மாதிரி ஆயிடுது நம்ம வீடு. அதோட விட்டா பரவாயில்ல, ஸ்கூல் படிக்கும் போது ஆரம்பிக்குது அவங்களோட கேள்விகள். என்ன படிக்கிற, எவ்வளோ மார்க் வாங்கின, அந்த காலேஜ்லயா சேர்ந்த, இந்த கோர்ஸுக்கு அவ்வளோ ஸ்கோப் இல்லையே, அந்த கம்பெனிலையா வேலை கிடைச்சது, அங்க ஒன்றும் ஹைக்கு வராதே, நான் வேணா என் பையன் கிட்ட சொல்லி வேற ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா, அந்த வீட்லயா பொண்ணெடுத்த, குழந்தை பிறந்துருச்சா, என்ன பேர் வச்சிருக்க, நகை சேர்த்திட்டியா, வீடு வாங்கிட்டியா, காரு வாங்கிட்டியா. இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியே வாழ்க்கை ஓடி. இதுக்கு இடையில அந்த பெரியம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, உங்க மாமியார் உன்னை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமான்னு நார்மலா வந்துட்டு நாரதரா போறாங்களே, அந்த சொந்தக்காரங்களை நினைச்சா பதட்டமா இருக்குது. வெளிச்சூழல்ல பதட்டமே இல்லையான்னு கேட்டா இருக்குங்க. ஆபீஸ்ல மேனேஜர் சரியில்லையா, ஆபீஸ மாத்திக்கலாம். பாக்குற வேலையே சரியில்லையா, வேலைய கூட மாத்திரலாம். எதையும் மாத்த முடியலையா, காலையில 9 மணிக்கு போனா 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். சாட்டர்டே சண்டே லீவு. 9 மணிக்கு போனா 6 மணிக்கே திரும்பி வரலாம். பெரும்பாலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வேலை செய்யறாங்கிறது ரெண்டாவது. ஆபீஸ மாத்திக்கலாம், வீட்டை மாத்த முடியுமா, மாமியாரை மாத்த முடியுமா, வீட்டுல இருக்கிறவங்களை மாத்த முடியுமா? விதிங்க விதி, ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டுது எங்க வீட்டுல.
இன்னைக்கு வீட்டு சூழல் நிறைய மாறி இருக்கு. மன அமைதி தேடித்தானே அங்க வீட்டுக்குள்ள இருக்கோம். ஒரு 2 நிமிஷம் நம்மளால வீட்டுல அமைதியா இருக்க முடியுமா? எங்க யோகா குரு சேஷாத்ரி அண்ணா போதிக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணலான்னு வீட்டுல நினைச்சிருவீங்க. அமைதியா உட்காரும் போதுதான் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்னு ஒரு பக்கம் போன் அலறுது, ஹால்ல டிவி கதறுது. இதுக்கு நடுவுல என் சார்ஜர் எங்க, என் சாக்ஸ் எங்க, நானே பாலை சூடு பண்ணி காஃபி போட்டு குடிச்சுக்கவான்னு இத்தனை குரல். சரிங்க, கொஞ்ச நேரம் வீடே அமைதியா இருந்தா இன்னும் பதட்டம் அதிகமாயிருக்கு. என்னடா ரொம்ப நேரமா அமைதியா இருக்கு. இப்படி சத்தமா இருந்தாலும் பதட்டம் தான், அமைதியா இருந்தாலும் பதட்டம் தான். அதனால தான் வீட்டு சூழல் ரொம்ப பதட்டம்னு நாங்க சொல்றோம். நாம வீட்டை விட்டு வெளியே போறது எதுக்கு? பொருள் தேடி போறோம், அடிப்படை தேவைகளை சமாளிக்க போறோம். இப்ப பாருங்களேன், நீங்க வீட்லயே இருங்க, உங்களுக்கு தேவையானது வீட்டுக்குள்ளேயே கிடைக்கும்னு சொன்னா நம்மளால இருக்க முடியுமா? இருக்க முடியும்னு சொல்றவங்களுக்கு தான் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ரொம்ப இல்லை, ஒரு 100 நாள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நீங்க வீட்டுக்குள்ள இருங்க, நாங்க காசு தரோம். நாங்க என்ன ஆச்சு, செவரேறி குதிச்சு தப்பிச்சு ஓடுறாங்கன்னா வீட்டு சூழல் எவ்வளவு பதட்டமானது. சிலதெல்லாம் போனாலும் வைல்ட் கார்டு ரவுண்ட்ல திரும்பி வருதாங்க. சரி, அவங்களாவது வேற வேற குடும்பத்தை சார்ந்தவங்க. நான் எங்க வீட்டுல இருப்பேன்னு நீங்க சொன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல என்ன நடந்தது? கொரோனா லாக்டவுன் ஒண்ணு போட்டாங்க. அரசாங்கம் வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லிச்சு. சொல்றத யாரும் கேட்க மாட்டாங்கன்னு போலீஸ காவலுக்கு போட்டாங்க. போலீஸ்காரங்க லத்தியோட நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் பைக்கை எடுத்துட்டு தப்பிச்சு ஓடுனாங்க. வெளியில வைரஸ் இருக்குங்கன்னு சொன்னா பரவாயில்லைங்க, வீட்டுக்கு அந்த வைரஸே தேவலான்னு தப்பிச்சு ஓடுறாங்கன்னா வீட்டு சூழல் எவ்வளவு பதட்டம்னு யோசிச்சு பார்க்கணும். வெளியிலயாவது ஓரளவுக்கு இப்படித்தானே தெரியுங்க. ஆபீஸ்ல மேனேஜர்னா உருன்னு தான் இருப்பார், சீனியர்னா தெனாவட்டா தான் இருப்பார், ஷேர் ஆட்டோக்காரனா ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு இண்டிகேட்டர் போடாம போய் சடன் பிரேக் போட்டு நிறுத்துவார். எல்லாம் தெரியும். உங்களால உங்க பொண்ணு இப்படித்தான் சொல்லிட முடியுமா? முடியவே முடியாது. பையன் இப்படித்தான்னு சொல்லிட முடியுமா? அது வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு முகத்தை தான் பார்த்துருக்க, இன்னொரு முகத்தை பார்த்துறாதேங்கிற, எனக்குள்ள ஒரு சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு, அதை தட்டி எழுப்பிடாதன்னு டயலாக் பேசுறாங்களே. வீட்டுல எப்ப என்ன நடக்கும்னு தெரியாமலேயே பதட்டமா இருக்கு. எனக்கு 2 வயசுல ஒரு பாப்பா இருக்கு. 50 வயதை கடந்த பெரியவர்கள் எங்க வீட்டுல இருக்காங்க. நிறைய பேர் வீட்டுல குழந்தைங்களும் இருக்காங்க, பெரியவங்களும் இருக்காங்க. அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நாட்களை பதட்டம் இல்லாம நம்மளால கடந்துட முடியுமா? ஜுரத்துக்கு மருந்து குடிச்சிட்டு குழந்தை தூங்குது, நம்மளால ஒரு 10 நிமிஷம் கூட தூங்க முடியல. 9:30 மணிக்கு மருந்து கொடுத்துருக்கோம், அடுத்த மருந்து 3:30 மணிக்கு கொடுக்கணும்னு அலாம் வச்சுட்டு தான் படுக்கிறோம். ஆனா அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே மருந்து மாத்திரையோட எழுந்து நிற்கிறோம்னா என்னங்க அர்த்தம்? பாசம் கூட பதட்டத்தை கொடுக்கும். அதனால தான் வீட்டு சூழல் பதட்டம்னு நாங்க சொல்றோம். இதுல வெளி சூழல் தான் பதட்டம்னு எதிரணியில பேச 3 பேர் வந்திருக்காங்க. ஆமாம்மா, எந்த தைரியத்துல வந்தாங்க? வீட்டுல இருந்தா தானே வீட்டுல இருக்கிற பதட்டம் தெரியும். அவங்க மட்டும் ஆபீஸ் பட்டிமன்றம்னு எப்போதும் வெளியிலேயே இருப்பாங்களாம். நம்மள மட்டும் வெளிச்சூழல் பயங்கரமானதுன்னு பயமுறுத்துவாங்களாம். இதெல்லாம் என்ன நியாயம்னு தெரியல. ஒரே வீடு தான், ஆனா ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு பதட்டத்துல வச்சிருக்கு. இட்லி பிடிக்காத மாமியாரை நினைச்சு பதட்டம், சட்னி பிடிக்காத மாமனாரை நினைச்சு பதட்டம், 2மே பிடிக்காத பிள்ளைங்களை நினைச்சு பதட்டம், நம்மளையே பிடிக்காத கணவரை நினைச்சு பதட்டம், வட்டமா வராத தோசையை நினைச்சு பதட்டம், புசு புசுன்னு வராத இட்லியை நினைச்சு பதட்டம், துவைக்கும் போது சாயம் ஒட்டாம துவைக்கணுமேனு பதட்டம், அரைக்கிறது பதட்டம், கரைக்கிறது பதட்டம், துவைக்கிறது பதட்டம், மழை காலத்துக்கு எங்க லீவ் விட்டுற மாட்டாங்களோன்னு பசங்களுக்கு பதட்டம், எங்க லீவ் விட்டுருவாங்களோன்னு எங்களுக்கு பதட்டம், ஏசிய பார்த்தா கரண்ட் பில்லு பதட்டம், பதட்டம் பதட்டம், வீடே பதட்டம். எல்லாம் சிவமயம் என்பது போல் எல்லாம் பதட்டம். சில நேரங்க ஷாப்பிங்க்கு போகணுன்னா வெளியில போனா ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்னா அதுவும் வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. வெளியில வேலைக்கு போனால் 4 பேரை பார்த்து பேசலாம், சந்தோஷமா இருக்கும், ஒரு வென்டிலேஷன் கிடைக்கும். அதையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருக்கே. நான் தெரியாம தான் கேட்குறேன், நாம் இருக்கிறது வீடா இல்லை ஜெயிலா? அதனால தான்
டாட்டா போலான்னு சொன்னா 3 வயசு குழந்தை கூட துள்ளி குதிக்குது. ஒரு வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா பார்க், பீச், தியேட்டர்னு எல்லாம் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு. இன்ஜினியரிங் காலேஜ்ல கூட ஈஸியா இடம் கிடைச்சிரும் போல. வீக்கெண்ட்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல நமக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குதுன்னா வீடு ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி எங்களை அழுத்தி வைக்குது. நாங்க வெளியில போய் தாங்க விசிலே அடிக்கிறோம். வீட்டில் பிரச்சனை ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா ரிலாக்ஸ்டா ஒரு லாங் டிரைவ் போலான்னு தானேங்க கேட்குறோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏசி குளு குளுன்னு இருக்கணும்னா கூட அதற்கு காரணம் வெளியில் இருக்கிற அவுட்டோர் தான் என்று சொல்லி, அதனால் பதட்டமான சூழல் அதிகமாக இருப்பது வீட்டில் தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனுகிரகாவினுடைய பேச்சுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அட்சர லட்சம் கொடுக்கலாம். இன்றைக்கு அவ்வளவு அபாரமாக அனுகிரகா பேசியிருக்கார். பட்டிமன்றம்ன்றது பாருங்களேன், தமிழுக்கு மாத்திரமே இருக்கிற ஒரு கலை. தமிழினுடைய தனி சொத்துகளில் பட்டிமன்றமும் ஒன்று. அதை இவ்வளவு சிறப்பாக முதல் பேச்சாளராக தொடங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். போக போக அந்த ஒரு வேகம் ஏறிடும். அதில் அந்த கடினமான வேலையை இந்த சின்ன குழந்தைக்கு கொடுத்தவங்க எவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்க சொல்ல சொல்ல நமக்கு எல்லாம் என்ன தோணுச்சு, ஆமாம் இல்லை அதில் ஒன்று சொன்னாங்க பாருங்கள், இட்லி சட்னி. இட்லி இவங்களுக்கு பிடிக்காது, சட்னி அவங்களுக்கு பிடிக்காது, ரெண்டுமே மகனுக்கு பிடிக்காது, நம்ம பிடிக்காத கணவரை அப்படின்னு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லலை. இவ்வளவு பதட்டங்களை இவ்வளவு கவித்துவமாக சொல்ல அனுகிரகவால் தான் முடியும். அவர்கள் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடித்தது, பாசம் கூட பதட்டத்தை தரும் என்று சொன்னது. சத்தியமான வார்த்தை, சத்தியமான. பாசம் தருகிற பதட்டத்தை வேறு எதுவும் தராது. பகை தராத பதட்டத்தை பாசம் தந்துவிடும். பகைவன் வெளியில் இருக்கான்னா கூட நமக்கு ஒரு கேட்டா நான் பார்க்காத ஆளை எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பாசத்துக்குரியவர்களுக்கு அவங்க கண்ணில் ஒரு 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 துளி தண்ணீர் வந்தால் மனசு தாங்கலையே சார், வீட்டில் இருந்து மறைவதில்லை என்று மிக மிக அழகாக பேசி அனுகிரகாவுக்கு வாழ்த்துக்கள். இப்போ அனுகிரகாவுக்கே யோகா குருவாக இருக்கிற சேஷாத்ரி அவர்கள் இல்லை வெளியில தான் என்று சொல்ல வருகிறார். வாங்க சேஷாத்ரி. பெரும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின அனுகிரகா ஒரு அசாதாரணமான பேச்சாளர். அதாவது அவங்க எப்படின்னா குடும்பத்தில் டென்ஷன் இருக்குன்னு சொல்கிறதுக்கு குடும்பத்தோடு வந்திருக்காங்க. சாடையாக சொல்கிறாங்க, வீட்டில் வச்சு சொல்ல முடியல. இதில் ஒன்று நீங்கள் கவனிச்சிங்களா, நீங்கள் அவங்களுக்கு எதிர்த்தாப்புல அவங்கள எதிர்த்து பேசினா கூட உங்களுக்காக கை தட்டி ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வீடு. நீங்கள் எவ்வளவுதான் நல்லா பேசினாலும் உங்களுக்கு என்ன கவுண்டர் கொடுக்கலாம் கவுக்கலான்னு யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, நாங்கள் தான் வெளி உலகம். இதில் ஊழ்வினை உறுத்து ஊட்டுதான். மாமியாருக்கே செல்ல பொண்ணா இருக்கிற உங்களுக்கே இவ்வளோ கஷ்டமா இருந்தா எங்க நிலைமை எல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு. இதுல வேற நம்மளை கிண்டல் அடிச்சிருக்காங்க. யோகா குருவான் வீட்டில் யாரும் இந்த மாதிரிலாம் கிண்டல் அடிக்க மாட்டாங்க, வெளியில தான் அடிப்பாங்க. அதில் வீட்டில் இருக்கிற சூழலில் அவங்களால யோகா பண்ண முடியலையா, அனுகிரகா நீங்கள் என் கிளாஸ்க்கு வரலாம், ஐ வெல்கம் யூ. நீங்கள் ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம் ஃப்ரம் கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹோம். ரோட்டில் வந்தால் தான் டிராஃபிக் ஜாம் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. இவங்க கேட்குறாங்க எங்களை பார்த்து, நீங்கள் வீட்டில் இருந்தால் தானே அந்த கஷ்டம் தெரியும். நாங்கள் வீட்டில் எல்லாம் நாங்கள் என்ன விண்வெளி வீரர்களை, நான் தான் ஸ்பேஸில் இந்த பட்டிமன்றத்துக்கு இறங்கி வரேன், இதே தெருவில் தாங்க வரேன். பட்டிமன்ற மேடையிலேயே கிளாஸுக்கு ஆள் சேர்த்த ஒரே டீச்சர் சேஷாத்ரி தான் இருக்கு. தெரு ஃபுல்லாக மேம்பாலம் கட்டுறாங்க, மேம்பாலம் ஆரம்பிக்கிறாங்களே தவிர மேம்பாலம் எப்போ முடியுன்றது மேலே இருக்கிறவனுக்கு தான் தெரியும். உங்களுடைய கொள்ளு பேரர்கள் அந்த மேம்பாலத்திலே பயணம் செய்வார்கள். இதெல்லாம் மெயின் ரோட்ல அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெருக்கள் எல்லாம் சும்மாவே பள்ளம் தோண்டி வைக்கிறாங்க இன்டர்நெட்டுக்காக. எங்க தெருவெல்லாம் நல்லா இருக்கு, சும்மாவே ஒருத்தன் பள்ளம் தோண்டிட்டு இருந்தான். ஏன்னா தோணுன்னா தெரு நல்லா இருக்கு சார், கண்ணு உறுத்திச்சு அதான் தோணுன்றான். இவ்வளவு சிக்கல்ல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல வேற இவங்க சொல்றாங்க பிக் பாஸ் வீடு அதுல இருந்துட முடியுமான்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேங்க, வீடுனா அதுல நடக்கிறது வெளியில தெரியக்கூடாது. பிக் பாஸ் வீடு ஒரு வீடா? அதுல கேமரா வச்சு உலகத்துக்கே காட்டிட்டு இருக்கான். குடும்பம் நடத்துற ஒரு வீட்டையும் பிக் பாஸ் வீட்டையும் கம்பேர் பண்றீங்களே, இது நியாயமா? ஐ அப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர். சரி, அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுகிறோம். பிக் பாஸ் வீட்டில் எலிமினேஷன் ஒன்று இருக்குங்க. ஆமா, அங்க ஒருத்தர் தான் ஜெயிக்கலாம். ஆனா வீட்டில் எலிமினேஷனே கிடையாது, எல்லாரும் ஜெயிக்கலாம். அதுதான் வீடு. அருமை அருமை.
வீடுன்றது ஒரு ஒரு கூடுங்க, அது அழகான கூடு. அது முன்ன பின்ன இருந்தாலும் அது நம்ம வீடு, நமக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும் பார்த்தீங்களா, தனி உரிமை. நான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன்னு நீங்கள் சொல்வீங்க பார்த்தீங்களா, அது வீட்டில் மட்டும்தான் நீங்கள் சொல்ல முடியும். வெளியில் வந்தாலே ஒரு முகப்புடி போட்டுக்கிட்டு தான் நம்ம வரணும். இல்லை, இன்னொன்று சொன்னாங்க, வீட்டில் வந்து இண்டோர் யூனிட் குளு குளுன்னு இருக்குதான். இண்டோர் யூனிட் நீங்கள் உங்களுக்கு குளு குளுன்னு இருக்கணும்னா அவுட்டோர் யூனிட் சுட சுட இருக்கணும். அப்போதான் உள்ள வந்து குளு குளுன்னு இருக்கும். நீங்களே ஒத்துக்கிறீங்க, வெளி உலகத்தில் தான் பதட்டம் அதிகமாக இருக்கு. இதை நோட் பண்ணுங்கள் யுவரான. பண்ணிட்டேங்க, முன்னாடியே எழுதிட்டேன். ஹோட்டலுக்கு போனால் சந்தோஷமாக சாப்பிட்ற மாதிரியா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஹோட்டலில் இடம் கிடைக்குதாங்க. உள்ளே போனவனே ஒருத்தர் கேட்குறாரு, எத்தனை பேர்? 4 பேர். அங்கே ஓரமாக வெயிட் பண்ணுங்க. எப்போ சார் கூப்பிடுவீங்க? 28வது டோக்கன். நீங்கள், நான் ஹோட்டலுக்கு போனேன்னா டாக்டர் வீட்டுக்கு போனேன்னானே தெரியல. அந்த காலத்துலலாம் பிச்சைக்கு வருவாங்க தெரியுமா, அம்மா தாயே பிச்சை போடுமான்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணணும். அந்த அம்மாவா எப்போ பிச்சை போடுதோ அப்போதான் அவன் சாப்பிடணும். இதுக்கும் நம்ம ஹோட்டலில் போய் வெயிட் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. பிச்சைக்கு டோக்கன் நம்பர் 2, ஏன்னா வீட்டில் ஏற்கனவே ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதை நம்ம காசு கொடுத்து வேற வெயிட் பண்ணுறோம் ஹோட்டலில். அதில் உள்ளே இருக்கிற சாப்பாடெல்லாம் எப்படிங்க இருக்குது? வீட்டில் வந்து நீங்கள் பசிக்கு சாப்பிட்றீங்க, ஆனால் வெளியில் போனால் பசிக்கா சாப்பிட்றீங்க, ருசிக்கு சாப்பிட்றீங்க. சாப்பாடு எப்படி இருக்குன்னா, உங்கள் கண்ணு பார்த்த உடனே நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும்னு அதில் கலர் சேர்க்குறாங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சோடனே என்ன சுவை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, ஃப்ளேவர் சேர்க்குறாங்க. அப்புறம் வெறுமை சாப்பாடு சாப்பிட மாட்டோம் நம்ம. ஆரம்பத்தில் ஸ்டார்டர்ஸ், அது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. முடிக்கும் போது டெசர்ட், அதை சக்கரையில் தோச்சு கொடுப்பாங்க. ஆக நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பர்ஸும் காலி, ஆரோக்கியமும் காலி. ஏதாவது நமக்கு ஹோட்டல்லேருந்து ஸ்பான்சர்ஷிப் இருக்கா மீரா அவர்களே? ஆஃபீஸ் வாழ்க்கையை வந்து கொஞ்ச நேரம் தானேங்க சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப எளிமையாக சொல்லிட்டாங்க அனுகிரகம். ஒரு நாளைக்கு சார் கிளம்புற 8 மணிக்கு போனீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வரீங்கன்னு வைங்க, ஆவரேஜாக தான் சொல்கிறேன். 12 மணி நேரம் நீங்கள் வெளியில் ஒரு இடத்துல செலவு பண்ணுறீங்கன்னா அது சாதாரண விஷயமா? உங்கள் வாழ்க்கையில் 35 வருஷம் ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்வீங்க, இல்லை பல இடங்களில் வேலை செய்கிற காலம்ன்றது 35 ஆண்டுகள் இருக்கும். அது சாதாரண காலமா? கஷ்டங்க. நீங்கள் போய் வேலை செய்கிறத விட வேலை வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். நான்லாம் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன் சார். என் டீமில் வந்து ஜென்சி பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஜென்சி பசங்கன்னா என்னன்னு தெரியும் இல்லையா? 2000க்கு பிறகு பிறந்து நான் யாருன்ற சிந்தனையிலேயே ஒருத்தன் இருந்தானா அவன் தான் ஜென்சி சார். ப்ராஜெக்டில் ரொம்ப முக்கியமாக வேலை போயிட்டுருக்கு சார். முக்கியமான நாள் அன்றைக்கி லீவ் எடுத்துருவான். டேய் என்னடா ஆச்சு அப்படின்னா, உடம்பு சரியில்லையா அப்படின்னா, இல்லை உடம்பெல்லாம் நல்லா இருக்கு. வீட்டில் தானே? அதெல்லாம் இல்லை. அப்புறம் ஏன்டா வரலன்னா மூடு இல்லைன்றான் சார். அப்படி என்னதான்டா நீ பண்ண போறேன்னா, கேர்ள் ஃப்ரெண்டோட வெளில போறேன்றான். என் கஷ்ட காலம் என்னன்னா, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கேயோ இல்லை, அந்த பொண்ணு என் டீம்ல தான் ஏன் வேலை செய்யும். அப்ப 2 டிக்கெட் அவுட்டா? இவங்க 2 பேரும் வெளில சுத்துறாங்கன்றதை என் கிளைண்ட் மார்க்குக்கு நான் எப்படி மேடம் சொல்லுவேன்? இவங்க கிட்டலாம் வேலை வாங்குறதுக்குள்ள யோகா குருக்கே பிபி ஏறிடும். ஒன்றும் இல்லை எனக்கு நான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம்னாலே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி வருது இல்லைங்க? எல்லாருக்குமே வரும். வேலைக்கு போகிறவங்க பசங்க, ஏன் 2 நாள் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வீட்டில் இருக்கலாம். திங்கக்கிழமை காலையினால உங்களுக்கு டென்ஷன் வந்துடும். ஏன் வெளியில் போகணும், இன்னொருத்தர்கிட்ட அடங்கி இருக்கணும், இல்லைன்னா அவங்க சொல்படி கேட்கணும். இதுதாங்க, இதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். வெளியில் வந்தாலே உங்களுக்கு வந்து டென்ஷன் அதிகம். அவங்க சொல்கிறாங்க சார், ஒரு 10 நிமிஷம் சார், உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அந்த குழந்தைய ரோட்டில் விளையாட விட்டுட்டு வீட்டுக்குள்ளே நிம்மதியாக ஒரு வேலையை செஞ்சிட முடியுமா சார்? ஒரு வயசு பொண்ணுக்கும் வயசு பையனுக்கும் அவங்களுக்கு மியூச்சுவலாக ஒரு விருப்பம் இருந்தால் அது கூட வயசு கோளாறுன்னு சொல்லிடலாம் சார். ஒரு 65 வயது முதியவருக்கு 3 வயசு பெண் மேலே ஆசை வருது, இதை எப்படி சார் சொல்வீங்க? வயசு கோளாறுங்க, புத்தி கோளாறுங்க. நீங்கள் இதை கடந்து தானே எங்கள் சமுதாயத்தில் வந்தாகணும். இதெல்லாம் விளையாட்டாக இருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் தாண்டி சார் தெருநாய் தொல்லைன்னு ஒன்று இன்றைக்கி அதிகமாகிட்டுருக்கு. சொல்லுங்கள் சார். தெருநாய் தொல்லை என்னன்னாங்க, அதாவது மிருகத்தால் மனிதனுக்கு ஏற்படும் இறப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் 90% நாய் கடித்து வருகின்ற ரேபிஸ்னால தான் அப்படின்ட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. அப்படின்னா நீங்கள் நாய் பிரச்சனையை கட்டுப்படுத்தணும்ல, அந்த மாதிரி கட்டுப்படுத்த யாருமே இல்லை. ஒருவேளை அந்த நாய் தொல்லை எப்படி தீரும்னா, அந்த நாயாக பார்த்து திருந்தினா தான் உண்டு. இந்த திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நாங்கள அந்த பாட்டை எது திருந்தினா எது திருந்தாதனான்னு பார்த்தா நமக்கு தெரியாது. அனு சொல்கிறாங்க, தெருவில் போயிட்டா நான் வந்து 10ஓட 11, அது எனக்கு சிக்கலே இல்லை, நான் வீட்டில் நான் 1ன்னு சொன்னாங்க. சார் நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன் சார், நான் ஒழுக்கமானவன். ஆனால் நான் ஒரு பொது இடத்துக்கு போகிறேன், அங்கே 100 பேர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னு வைங்க, ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா பாதிப்பு யாருக்கு? இதுதான் கேள்வி.
கிரிக்கெட் கொண்டாட்டத்தில் இவ்வளோ பேர் செத்து போனாங்க, அரசியல் கூட்டம் நிகழ்ச்சியில் இவ்வளோ பேர் செத்து போனாங்க, கோயிலில் இவ்வளோ பேர் செத்து போனாங்கன்னு நம்ம படிக்கிறோமே. விசாரணை நடக்கட்டும், தண்டனை கிடக்கட்டும், ஆனால் இழப்பு அப்படின்றது யாருக்கு? இதுதான் என்னோட கேள்வி. இழப்புன்றது நமக்குன்னு வரும்போது அது பதட்டமாகத்தானே இருக்கும். எல்லாருக்கும் வெற்றி பெறணும், சொசைட்டியில் ஒரு லெவலில் இருக்கணுன்ற ஆசை இருக்குங்க. பேர், புகழ், பணம், அதிகாரம் ஏதோ ஒன்றத்தை தேடி தான் எல்லாரும் ஓடிட்டுருக்கோம். அந்த வெற்றின்றது முதல்ல நமக்கு கிடைக்கும் போது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், ஆஹான் இருக்கும். ஆனால் அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்வதற்காக தொடர்ந்து ஓடுறோம் பார்த்தீங்களா, அதை விட ஒரு பதட்டம் இல்லவே இல்லை. அருமை. வெளி உலகம்னு வந்துட்டாலே எல்லாமே வியாபாரம் தாங்க. நீங்கள் எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலுமே உங்களுக்கு போட்டி, அந்த பொறாமை, அப்புறம் இந்த சுயநலம், இது எல்லாத்தையுமே வர வச்சிருவாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற செயல் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் உடல், மனம், ஆன்மா, இது மூணுத்தின் ஆரோக்கியத்தையும் குறைத்து கொண்டு தான் இருக்கும் வெளி உலகத்தில். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். வீடுன்றது நம்மளை சுற்றி சுவர் இருக்குது, அது பாதுகாப்பானது. வெளி உலகம் என்பது 2 பேருக்கு நடுவில் சுவர் இருக்குது, அது பதட்டமானது. நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை. அந்த கடைசியில் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது பதட்டம் தான். உண்மையில் அதை சொல்லுவதற்காகத்தான் இந்த பட்டிமன்றம். மிகச்சிறப்பாக பேசிய சேஷாத்ரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க மிக முக்கியமான சில விஷயங்களை அவர் தொட்டு சென்றிருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சது தெருவில் பள்ளம் தோண்டத்தை பற்றி அவர் சொன்னது. எழுத்தாளர் சுஜாதா ஒரு முறை எழுதினார், இந்த உலகத்திலேயே மிக அதிகமாக அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் எது? கேள்வி. பதில், சென்னையில் இருக்கிற ஆரேபுரத்தில் நான் வசிக்கிற தெரு என்று பதில் சொன்னார். யார் எதுக்கு தோன்றாங்கன்னே தெரியல என்று. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சேஷாத்ரி இந்த மேடைக்கு கொண்டு வந்திருக்கிறார். சின்ன பிள்ளை உங்களுக்கு இருக்குன்னா அதை கொஞ்சம் அதை வெளியில் ஒரு 10 நிமிஷம் விளையாடுமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டில் வேலை செய்ய முடியுமான்னு கேட்டார். ரொம்ப ஆழமான கேள்வி, கொஞ்சம் பயங்கரமான கேள்வியும் கூட. நம்முடைய எனக்கெல்லாம் நாங்கள் ஒரு கூட்டு கொடுத்தன மாதிரி ஒரு இடத்துல இருந்தோம். எங்கள் அம்மா வெளியில் போகணுன்னாக்க நான் விளையாடிட்டு இருப்பேன். அப்படியே ஒரு குரல் கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்டு அப்படியே ஒரு கண்ணை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அது பக்கத்து வீட்டுக்காரம்மா என் மேலே ஒரு கண்ணெல்லாம் வைக்காது, அது வேலையில் தான் இருக்கும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் எங்கேயோ வெளியில் போயிட்டு தான் வருவாங்க. பக்கத்து வீட்டிலே சாப்பிட்டுப்போம், அங்கேயே சில சமயம் தூங்குவோம். ஒரு விதமான அச்சம் என்பதும் இருந்தது இல்லை. இன்றைக்கு இங்கே இருக்கிற உங்கள் எல்லாரையும் கேட்கிறேன், இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கேட்கிறேன், உங்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் கூட உங்கள் பிள்ளைங்க விட்டுட்டு போகலாமான்னு யோசிப்பீங்களா மாட்டிங்களா? எப்போது நடந்தது இந்த பிறழ்வு? அதான் அவர் கேட்குறாரு. வயது பருவத்தில் இருக்கிற 2 பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட பருவ கோளாறுன்னு சொல்லிடலாம். வயதான ஒருத்தருக்கு அந்த சின்ன பிள்ளையை பார்த்து அப்படி தோன்றுறது, இதை என்னன்னு சொல்வீங்க? வக்ரம்னு சொல்லணும். இந்த வக்ரங்களை தூண்டி விடுவதே பல சமயங்களில் அவர்களினுடைய கைபேசியில் அவர்கள் பார்க்கின்ற ஆபாசமான காட்சிகள் என்று சொன்னால், வெளி உலகத்தில் விஷத்தை விதைச்சிருக்கோம் என்ற செய்தியை சேஷாத்ரி இந்த மேடையிலே சொல்லியிருக்கிறார். போட்டி பொறாமை என்பது வெளியில் இருக்கும், ரொம்ப உண்மை, ரொம்ப உண்மை. ஒரு அடி மேலே போயிடக்கூடாது. நான் இன்னும் முன்னேறவே இல்லை, அதுக்குள்ளே எவ்வளவு பொறாமை, எவ்வளவு போட்டி. இதுதான் வெளி உலகம். ஆனால் வீடு என்பது அன்புமயமானது என்று சிறப்பாக பேசியிருக்கிற சேஷாத்ரி அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்து. இவருக்கு பதில் சொல்லுவதற்காக வீட்டுச் சூழலே என்று ராஜபாளையத்திலிருந்து வருகிற ராஜ்குமார் பதில் சொல்ல போகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, நண்பர் சேஷாத்ரி அருமையாக பேசினார். அவர் பேசினதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் தலைப்புக்காக பேசினதை விட யோகாவை பற்றி பேசினது தான் அதிகம். ஆமா, இது முடிஞ்ச உடனே எப்படி ஒரு 50 பேர் அவர் கிளாஸ் சேர்ந்துருவாங்க. அவர் என்னமோ யோகாவுக்கு ஆள் சேர்க்கறதுக்காக இங்க வந்திருக்கிறார். பதட்டம் வரும், ப்ரெஷர் வரும், பிபி வரும். எனக்கு சேஷாத்ரியை 15 வருஷமா தெரியும். ஆரம்பத்துல எல்லாம் அவர் யோகா கத்துக்கல. எப்ப கல்யாணம் ஆச்சோ அடுத்த மாசமே யோகா கத்துக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு தெரியல, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னன்னு கேட்டேன், சமாளிக்க முடியல அப்படிங்கிறாரு. இந்த பாருங்க, அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்க அவர் முகத்தை நல்லா பாருங்க, அவர் முகத்துல ஒரு பளபளப்பு இருக்குல்ல, ஒரு தேஜஸ் இருக்கு. ஐஸ்ல வச்ச ஆப்பிள் மாதிரியே முகம் இருக்கு.
இவ்வளவு சிரிப்பும் மகிழ்ச்சியும் எதனால வருதுங்கிறீங்க? நீங்க கொடுக்கிற கைத்தட்டல்னால கிடைக்கிறது. இது வெளிச்சூழல்ல கிடைக்கிறது. நீங்க எங்க வேணாலும் வெளிச்சூழல் சரியில்லைன்னு பேசலாம் சேஷாத்ரி, ஆனா கல்யாண மாலையில வந்து பேசக்கூடாது. ஏன்னா உங்களை பேச்சாளர் ஆக்குனதே கல்யாண மாலை. இதே மாதிரி வீட்டுல நீங்க பேச முடியுங்கிறீங்க. வெளி சூழலுங்கிறது நம்ம நினைக்கிறது மாதிரி இல்லைங்க, அதை சமாளிச்சுக்கலாம். ஆனா வீட்டு சூழல் அப்படி இல்லை. ஆபீஸ்ல வந்து மேனேஜர் சரியில்லைன்னா மேனேஜர் சமாளிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிடலாம். ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போறோம். எஸ் சார், ஓகே சார், ஷுவர் சார், எக்ஸலன்ட் சார், பண்ணிடலாம் சார், டெஃபினட்டா பண்ணிடலாம் சார், சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிடலாம். வீட்டம்மா சொல்றதுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு சமாளிக்க முடியுங்கிறீங்க. அதிகமா சிரிச்சோம்னா என்ன ஓவரா வலியுறீங்க? ஏதாச்சும் தப்பு பண்ணீங்களோ சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எதையாவது கிளறி கிளறி நம்ம பிரஷரை எகர வைக்கிறதே அவங்க தான். ரொம்ப பாதிக்கப்பட்டு. ஆமா, பல பிரச்சனைகள் இருக்குல்ல. நான் ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்கேன். தெருநாயை பற்றி நான் இருக்கும்போது நீங்க சொல்லலாமா? இல்ல இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? இல்ல, அவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல வர்றேன். நாய் கடிக்குதுன்னா எங்க தெருவுல எல்லாம் யாருக்குமே நாய் கடிக்கிறது இல்லைங்க. என்னன்னா நம்ம அந்த தெரு வழியா போகும்போது ஏத்தாப்புல வர்றவர் சொல்லுவார், சார் அந்த தெருமுனையில 4 நாய் நிக்குது, போகாதீங்கன்னு. வெளியில நாய் நின்னா எச்சரிக்கை பண்றதுக்கு ஆள் இருக்கு. வீட்டுல ஒருவேளை நாய்கிட்ட ஒரு கடி வாங்கிட்டு போயிட்டோம்னு வச்சுக்குங்க, எங்க தெருவுல இத்தனை பேர் போறான், அது என்ன ஒன்ன பார்த்து மட்டும் அந்த நாய் கடிச்சது? சொல்லி சொல்லி பாருங்க, நாய் ஒரு கடி தான் கடிக்கும், இவங்க பல கடி கடிச்சிருவாங்க. நடுவர் அவர்களே, ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. சரி. வரும்போது அவங்க புதுசா வர்றாங்க. எங்க வீட்டுல இருந்த நாய் குறைச்சிடுச்சு. உடனே என் ஒய்ஃபு நாயை பார்த்து டைகர் கம்முன்னு, அது கம்முன்னு இருந்துச்சு. ஒய்ஃபோட ஃப்ரெண்டு வந்தவங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நாயையும் உன் கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்கியாடின்னு. பின்னாடி நான் நிற்கிறேன். அது என்ன நாயையும்? அந்த உம்முல, இந்த உம்முல உங்களுடைய வாழ்க்கையே தொக்கி அந்த அளவுக்கு ஆயிருதுங்க. வீட்டுல நாம என்ன செஞ்சாலும் திட்டுறாங்க. எனக்கு நடந்ததை சொல்றேன். வெங்காயம் வாங்கிட்டு வாங்க. இது மட்டும் நீங்க சொன்னது எல்லாமே உங்களுக்கு நடந்தது. நிஜமா வெங்காயம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சொல்லும் போதே சொன்னாங்க, பெரிய வெங்காயத்துல சின்ன வெங்காயமா பார்த்து வாங்குங்க, சின்ன வெங்காயத்துல பெரிய வெங்காயமா பார்த்து வாங்குங்க. நான் நிஜமா சொல்றேன், தேடி தேடி எல்லா கடையிலையும் போய் பார்த்து பார்த்து வாங்கினேன். வந்ததும் சொல்றாங்க, பெரிய வெங்காயம் பெருசா இருக்கு, சின்ன வெங்காயம் சின்னதா இருக்கு. இது எப்படித்தான் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறீங்களோன்னு கேக்குறாங்க. எங்க நான் படிச்ச சிலபஸ்ல இது இல்லைங்க. ஆனாலும் சிரமப்பட்டு பண்ணாலும் திட்டுறாங்க. நீங்க ஹோட்டல் சாப்பிடுறத பத்தி சேஷாத்ரி சொன்னார். நான் சொல்றேன், இந்த ஹோட்டலுக்கு தான் போகணும்னு நம்மளை கூட்டிட்டு போறதே அவங்க தான். நாம இன்னொரு ஹோட்டல் பேரை சொன்னா ஒண்ணுமே சரி இருக்காது. இந்த ஹோட்டலுக்கு போனாதான் குழம்பு நல்லா இருக்கும், கூட்டு பொரியல் நல்லா இருக்கும்னு. அங்க போகும்போது கூட்டம் கீவுல விட்டுருவான். கூட்டம் அதிகமா இருந்தாலும் நமக்கு தான் திட்டு, கூட்டு பொரியல் சரியில்லைன்னாலும் நமக்கு தான் திட்டு. நிஜமா சொல்றேன், திட்டு வாங்குறதுக்குன்னே பிறந்த ஜென்மம்னா அது புருஷன் தாங்க. சேஷாத்ரி சொன்னார், அவரோட ஒர்க் பண்றவங்க எல்லாம் இவர் டார்ச்சர் தாங்காம லீவ் எடுத்துக்கிட்டு ஜாலியா கேர்ள் ஃப்ரெண்டோட போயிடுறான் இல்லைங்களா? அப்ப பாருங்க, வேலை பார்க்குற இடத்துல லீவ் எடுத்துக்கிட்டு ஜாலியா சுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு லீவ் போட முடியாதுங்க. உங்களுக்கு ஏன் சார் போறாம லீவ்? நிஜமா அந்த மாதிரி இருக்குங்க. நான் சொல்றேன், நமக்கு எவ்வளவோ சிக்கல் இருக்கு. பொருளாதாரம் சார்ந்த சிக்கல் இருக்குல்ல, பண பிரச்சனை இருக்குல்ல, நமக்கு இஎம்ஐ கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், மளிகை கடைக்கு பணம் கட்டணும். திடீர்னு பார்த்தா பிள்ளை ஃபீஸ் கட்டுறதுன்னு கேட்கும். எந்தெந்த ஃபீஸ் எப்படி கேட்குறாங்கன்னே தெரியாது. அதுக்கு அது என்னமோ தெரியலங்க. மாச கடைசி ஆனாதான் எங்க வீட்டுல கேஸ் தீருது. கையில காசு இல்ல, அப்பா அம்மா இருப்பாங்க, மருந்து மாத்திரை வாங்கணும். இந்த சூழல்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன, தூங்கிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா நாளைக்கு காலையில காசு வேணுமே, காசு பாக்கெட்ல இல்லையேன்னு நினைக்கும் போது ஒரு பதட்டம் வருது, தூக்கம் வராம இருக்குது பாருங்க. இது வீட்டு சூழல்ல தான் நடக்கும். நான் ஒண்ணு சொல்றேன், இது மகிழ்ச்சிங்கிறது கூட்டத்தோட இருக்கும் போது சிரிக்கிறது இல்லைங்க, தனிமையா இருக்கும் போது அழாம இருக்கிறது தான் மகிழ்ச்சி.
நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பிரச்சனையை சமாளிச்சுட்டா இன்னொரு பிரச்சனை வரும், அடுத்தது சொந்தக்காரங்கிற பேர்ல பிரச்சனை வரும். நேரமா சொல்றேன், நீங்க ஒண்ணு சொல்றீங்க, பொங்கல் வருது, பொங்கலுக்கு நம்ம வீட்டுல நம்ம அக்கா வர்றாங்கன்னு மட்டும் வீட்டை மாட்ட சொல்லுங்க, நமக்கு பொங்கல் வச்சிருவாங்க. இல்ல நிஜமா அப்படித்தானே இருக்கு. இன்னும் சொல்றாங்க, நம்ம வீட்டுல வயசு பசங்க, டீனேஜ்ல பசங்க இருக்கிற வீடுகள்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு சிக்கல் இருக்கு தெரியுமா? எங்க தெருவுல ஒருத்தர் சித்தாள் வேலை பார்க்கிறவர், அந்த அம்மா வந்து 100 நாள் வேலை பார்க்கிறவர். பையன் காலேஜுக்கு போயிருக்கலாம், காலேஜுக்கு பைக் வாங்கி தந்தாதான் காலேஜுக்கு போவேன்னு அடம் பிடிச்சான். அவங்கள்ட்ட காசு இல்லப்பா, என்ன பண்ற, அதெல்லாம் எனக்கு தெரியாது, 2 லட்சம் ரூபா பைக் வாங்கணும். எவ்வளவோ சிரமப்பட்டு சொல்லி பார்த்தாங்க, தினமும் பிரச்சனை. சரி அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்தா பிரச்சனை சரியாயிரம்னு வாங்கி கொடுத்தாங்க. அவன் இப்போ நைட்டில் வீட்டில் தூங்குறது இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸோட பைக் எடுத்துகிட்டு போயிடுறான், ஜாலியாக ட்ரிப்பு போயிடுறான். போகும்போது ரீல்ஸ் போடுறான், வீலிங் பண்ணுறான், வேகமாக போகிறான், எப்படி எல்லாமோ சுற்றிட்டு வந்து அதிகாலையில் வந்து வீட்டில் தூங்குறான். கொஞ்ச நேரத்தில் வீட்டு கதவை போலீஸ் தட்டுது. ஏன்னா பாலத்தில், மேம்பாலத்தில் ரீல்ஸ் போட்டான்னு தேடி வருதுங்க. எந்நேரமும் பதட்டத்தோடும் பயத்தோடவும் இருக்கிறார்கள் இளவயது பிள்ளைகளை வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க. நீங்க இப்ப கூட்டங்களுக்கு போறோம், அரசியல் கூட்டம், அவர் சொன்னார், கிரிக்கெட் சார்ந்த கூட்டங்களுக்கு போறோம், கோயில்களுக்கு போகும்போது நெரிசல் வருது, அதில் உயிரிழப்புகள் இருக்கு, இது வெளிச்சூழல்ல பயத்தையும் பதட்டத்தையும் தருதுன்னு சொன்னார். நான் இப்படி சொல்றேன், ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவான், டிவியில் விவாதம் பண்ணுவான், அங்கங்கே நீ சரியில்லை இன்னும் ஒருத்தன் சொல்லுவான், இன்னொருத்தன் சொல்லுவான் இல்லை நீ சரியில்லை, இதுக்கு நீ தான் பொறுப்புன்னு ஒருத்தர் குற்றச்சாட்டுவாங்க, விவாதம் பண்ணுவாங்க. எப்போ வரைக்கும் நினைக்கிறீங்க? அடுத்த பிரச்சனை வர்றது வரைக்கும். சமூகம் அதை அப்படியே மறந்து விடும். ஆனால் வீட்டுக்கு பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் இல்லைங்களா, கணவனை இழந்த மனைவி, மனைவியை பறிகொடுத்த கணவன் என்கிறது இழப்பு என்பது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வாழ்நாள் பிரச்சனை. அவர்களுக்கு வலி குறையவே செய்யாது. பதட்டமும் பயமும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வீட்டில் இருக்கிற உறவுகள் என்பது ஒரு ரொம்ப இதா சொன்னா, உலகத்தின் மிக கொடுமையான சிறைச்சாலை எது தெரியுமா? நிம்மதி இல்லாத வீடுதான் என்பதுதான் நிதர்சனம். வெளியில நமக்கு ஆப்ஷன் இருக்கு, செலக்ஷன் இருக்கு. ரோடு சரியில்லைன்னா வேற ரோடு வழியா பார்க்கலாம், வீடு சரியில்லைன்னா மாற்ற முடியாது. சேஷாத்ரி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒரு பேச்சில் எவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறார்னு நீங்க பாருங்க. ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன 2-3 விஷயங்கள், பாராட்டு என்பது வெளியிலே கிடைக்குமே தவிர வீட்டிலே கிடைக்காது என்ற ஒரு கருத்தை ரொம்ப அழகாக வைத்திருக்கிறார். அவருக்கு வந்த சோதனை பாருங்க, பெரிய வெங்காயத்தில் சின்னதும் சின்ன வெங்காயத்தில் பெருசும் அவரை வாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு திடீரென்று அவர் எந்த எல்லையை தொட்டார் என்று சொன்னால் பொருளாதார பிரச்சனைகளை மிகச்சிறப்பாக எடுத்து காட்டணும். எத்தனை வீடுகள் இல்லைங்க, நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் இரவு தூங்க முடியாமல் இருக்கிற குடும்பத் தலைவர்கள் எத்தனை பேர். திடீர்னு வருதுங்க, ஒரு கம்பெனிலேருந்து 10,000 பேரை வேலையிலேருந்து எடுத்துட்டேன்றாங்க. அடுத்த நாள் தான் தெரியும் அந்த 10,000 பேர் யாருன்னு. அந்த கம்பெனியில் மொத்தமாக 30,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வைங்க, அந்த 30,000 பேர் அன்றைக்கி தூங்க முடியாதுல்ல. எவ்வளவு பெரிய பதற்றத்தை பொருளாதார சூழல் என்பது உருவாக்குகிறது. என்ன செய்ய போகிறோம் என்ற கவலை. சமூகத்துக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. மிக அழகாக சொன்னார், சமூகத்திலே நடக்கிற எந்த பிரச்சனையினாலும் இழப்பு இருந்தால் வீடு தான் அதை சுமக்கிறது. அத்தனை அழகாக சொன்னார். இந்த பல சிக்கல்கள், அழுத்தங்கள், டென்ஷன் இதெல்லாம் வீட்டில் தானே இருக்குது. மிக அழகாக சொன்னார். அவர் சொன்னதிலே எனக்கு ரொம்ப பிடித்தது, கூட்டத்தில் சிரிப்பதல்ல தனிமையில் அழாமல் இருப்பது என்று சொன்னது கவித்துவமாக இருந்தது. பதில் சொல்வதற்காக தெய்வானை மணிகண்டன் வருகிறார். வாங்கம்மா. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, அமைதியான வீட்டுலகங்களை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மீரா மேடம் அவர்களே, மோகன் சார் அவர்களே, மதிப்பிற்குரிய ராஜா சார் அவர்களே, முதல் வரிசையில் இருக்கக்கூடிய பெரியவர்களே, பொங்கல் அன்று உள பொங்கலை பற்றி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ரொம்ப பதட்டமா இருக்கு. உங்களுக்குமா? ஏன்னா வெளி உலகத்துல இருக்கோம்ல, அதுவும் ராஜ்குமார் சார் பேசினதுக்கு அப்புறம் அநியாயமா பதட்டமா இருக்கு. அதுல போற போக்குல ஒண்ணு சொன்னாரு, நான் இருக்கும்போது நாயை பத்தி பேசலாமா? என்ன சொல்ல வரீங்க? இல்ல, அது எனக்கு புரியல. நான் கூட ஏதோ ஸ்லிப் ஆஃப் த டங்க்னு நினைச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது இவருக்கும் டைகருக்குமான பொசசிவ்னஸ்ன்றது. ஓ, அப்படி பார்க்கணுமா? அது கைத்தட்டல்களை கொடுப்பது வெளி உலகம் தானே.
அப்ப நீங்களும் கை தட்டிட்டு உட்கார்ந்துருக்கலாம்ல. எதுக்கு வந்து மறுப்பு சொல்லிட்டு போனீங்க? கைத்தட்டல்களை மாத்திரம் வெளி உலகம் தருவதில்லை, மறுப்புகளையும் சேர்த்து தான் கொடுக்கின்ற. பாவம் சேஷாத்ரி அண்ணா, அவர் என்ன பாடுபடுத்தியிருக்கார். யோகா கிளாஸுக்கு ஆள் பிடிச்சா இவர் சொந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போடுவாரா, எங்க தலைவர் யோகா கிளாஸ் கால் சேர்க்க கூடாதா? அப்ப 2 பேருமே பட்டிமன்றம் பேச வரலையா? ஏனென்றால் வெளி உலகம் பதட்டமானது. நடுவர் மூன் லைட்டிங் ஒன்று இங்கேயே பண்றாங்க, ஒரு வேலை செஞ்சுட்டு இன்னொரு வேலை செய்யுது. இவர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் யோகா கத்துக்க ஆரம்பிச்சார். அதுவா தலைப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் பதட்டமா இருக்கா இல்லையா? அவர் எப்ப கத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன சார்? ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் வீட்டுல தானே இருந்தாரு. மேனேஜரை ரொம்ப ஈஸியா சமாளிக்கலாம். எஸ் சார், நோ சார், எஸ் சார், நோ சார் சிரிச்சுக்கிட்டே சொன்னா சமாளிச்சிடலாம். யார் சார் அவரு? தயவு செஞ்சு காமிங்க சார். வெளி உலகத்திலே எத்தனை பதட்டங்கள் இருக்கின்றது தெரியுமா? ஒரு டீச்சரா இருந்தா ஆல் பாஸ் ஆகணும்னு பதட்டம், ஸ்டூடெண்டா இருந்தா போர்டு எக்ஸாம் வந்துடுமேனு பதட்டம், மெடிக்கல் ஷாப் ஓனரா இருந்தா நோய் வரலையேன்னு பதட்டம், டாக்டரா இருந்தா நோயாளி வரலையேன்னு பதட்டம், ஒரு பேச்சாளரா இருந்தா கைத்தட்டல்கள் வருமானு பதட்டம். இங்க உங்களுக்கு அந்த பதட்டம் கிடையாது, எல்லாரும் கை தட்டுறோம். ஃபர்ஸ்ட் வந்து அம்மா சொன்னாங்க 9 to 6 மணி வரைக்கும் வேலை பார்த்தா போதும். ரெண்டாவதா ஒருத்தர் சொன்னார் எஸ் சார், நோ சார் சொல்லி சிரிச்சுட்டே மேனேஜரை சமாளிச்சிடலாம். ஹைக்கு தராங்க, ப்ரமோஷன் தராங்க, பாராட்டு தராங்க, அப்ரிசியேஷன் தராங்க. எங்க சொந்தக்காரங்க பையன் ஒருத்தனுக்கு பொண்ணு பார்க்கலாமான்னு கேட்டோம். அவன் ஒரே பதில் தான் சொன்னான், எதுவா இருந்தாலும் 6 மாசம் கழிச்சு பண்ணுங்க. ஏன் 6 மாசத்துல என்ன மாறப்போகுது? 6 மாசத்துல ப்ரொமோஷன் வரும், இல்ல வேலை போயிடும். இது 2ல ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு சொன்னான். தினம் இன்னைக்கு கார்பரேட் உலகத்துல இருக்கிறவங்க ஒவ்வொரு நிமிஷம் அப்படியே பேப்பர் எழுதி வச்சுட்டு கையில கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாமான்னு தோணிட்டே இருக்கும் சார். ஆனா பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? இஎம்ஐ இருக்கு. நம்ம பேப்பர் போட்டு போனா பேங்க்ல இருந்து பேப்பர் அனுப்பிடுவாங்க. இருக்கிற காரையும் வீட்டையும் கொடுத்துட்டு ரோட்ல நிக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனையில இருக்கும். இன்னைக்கு ஐடி நிறுவனத்துக்கு எதுக்கு சார் ஒரு காலத்துல போய் சேர்ந்தாங்க? குபேரா மாதிரி இருக்கலான்னு போய் சேர்ந்தாங்க. ஏக்கு அப்புறம் ஓ சாவ நீ சாவு, ஏ சாவ நான் சாவரேன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து வெளி உலகமே தெரியாம 2 பேரு வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமா இருந்துட்டு இவ்வளவு பேசிட்டு போறாங்க. லே ஆஃப்னு ஒண்ணு இருக்கு. 2 விதமான லே ஆஃப். ஒன்று, வழக்கம் போல மண்டே அன்னைக்கு காலையில போய் உட்காருவோம், அப்போ ஒரு மெயில் வரும், உங்களுக்கு வேலை போயிடுச்சு. எதுவுமே நமக்கு ஒரு முன்னறிவிப்பே இருக்கா, திடீர்னு சலசலப்பா இருக்கும், வேலை போயிடுச்சுன்னு ஒரு விதமான லே ஆஃப். இன்னொரு விதமான லே ஆஃப் என்ன தெரியுமா? உலகம் மொத்தத்துல இருந்து 30,000 பேரை இந்த கம்பெனில இருந்து தூக்க போறோம்னு சொல்லிடுவாங்க. 10,000 பேர் இந்த மாசத்துல தூக்குவாங்க, மீதி 20,000 பேரை 2 மாசம் கழிச்சு தூக்குவோன்னு சொல்லுவாங்க. அந்த 20,000 பேர் லிஸ்ட்ல ஏன் பேர் வந்துருமோன்னு 2 மாசமா எல்லாரும் மாங்குன்னு உழைப்பாங்களே, அந்த பதட்டத்தை பத்தி தெரியுமா உங்களுக்கு? தயவு செஞ்சு இனிமேல் வெளி உலகத்தை பத்தி பெருமையா பேசாதீங்க, அப்புறம் நாங்க 2 பேரும் அழுதுடுவோம். வீட்டை மாத்த முடியாதுன்னு அனுகிரகா சொன்னாங்க. அதுதான் வீட்டோட பிளஸ்ஸே. நம்ம திட்டுனாலும் சரி, நம்ம அழுதாலும் சரி, நம்ம அடிச்சாலும் சரி, புரண்டாலும் சரி, ஒரு போதும் வீடு நம்மை கைவிடாது. வீடு நிலையானது, வெளியுலகம் நிலையற்றது. நிலையான ஒன்று பதற்றத்தை கொடுக்குமா, நிலையற்ற ஒன்று பதட்டத்தை கொடுக்குமா என்று யோசித்து பாருங்கள். சார், காலையில திட்டிட்டு திரும்பியும் நைட் அதே வீட்டுக்கு தானே போறோம். வீடு நம்மள சேர்த்து திரும்பியும் இட்லி கொடுக்குது, தோசை கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. வீடு மன்னிக்கும். இதே ஆபீஸ்ல திட்டிட்டு திரும்பி அதே பாஸ் கிட்ட போக முடியுமா? வெளியுலகம் தண்டிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அவங்கள்ட்ட ஒரு சில கேள்விகள். நைட்டு தூங்கும் போது நம்ம வீட்டில் நம்ம பெட்டில் நம்மளோட போர்வையை போத்திட்டு தூங்கினா பதட்டமாக இருக்குமா? இல்லை ஒரு நைட் ட்ராவல் பண்ணும்போது அந்த இரவு நேர பயணங்கள் அந்த பஸ்ஸில் தூங்கும் போது பதட்டமாக இருக்கும்? எது பதட்டமாக இருக்கும்? வீடுன்றது பாதுகாப்பானது, வெளி உலகம் என்பது பதட்டமானது. ஏன் தெரியுமா? வீடு நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. வீடுன்றது நம்முடைய வாழ்க்கையிலே பிரைம் சீன், வெளி உலகம் என்பது கிரைம் சீன் என்பதை மறந்து விடாது. ஒவ்வொரு முறையும் சிக்னல்ல கடக்கும் போது ஒரு சின்ன குழந்தையோட பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்களே, ஒவ்வொரு சிக்னலை கடக்கும் போதும் வாழ்க்கை எத்தனை பதட்டமானது என்பது தெரியுமா? ஏன்? குழந்தையா இருக்கும் போது பிள்ளைகளை கடத்துகின்ற கும்பலிலே மாட்டிக்கொள்ள கூடாது என்ற பதட்டம். 15 வயசு பையனா இருந்தா ஒரு தலையிலே சிக்கி தருதலையாகிவிடக் கூடாது என்ற பதட்டம்.
பொண்ணா இருந்தா ஆசிட் வீச்சில் மாட்டிடக்கூடாதேன்ற பதட்டம், சிட்டி பஸ்ல உரசுகின்ற எருமை மாடுகளால் பதட்டம், ஆபீஸ்ல ஜொல்லு பார்ட்டிகளால் பதட்டம், இந்த பதட்டம் போனா அந்த பதட்டம் வந்துடுமோன்னு பதட்டம், அந்த பதட்டமும் இந்த பதட்டமும் சேர்ந்து வந்துடுமோன்னு பதட்டம், பதட்டமா வாழணுமே பதட்டம், பதட்டமோ பதட்டம். நாங்களும் பேசுவோம் அனுகிரகா, நாங்களும் தெனாலி படம் பார்த்துருக்கோம்ல. வெளியுலகத்துல இருந்த திக் நிமிடங்கள் அதிகம், வீட்டுலகத்திலே தித்திக்கும் தருணங்கள் அதிகம். 5 நாள் பட்டு புடவை கட்டிட்டு இருக்கிறது சுகமா, 365 நாள் நைட்டி போட்டுட்டு இருக்கிறது சுகமா? அப்படி கேளுமா. 5 நாள் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிறது சுகமா, 360 நாள் வீட்டிலே இருப்பது சுகமா? 4 நாள் வெளியுலகத்துல இருந்தா மனசு மட்டும் பதப்பதைக்கல, வயிறும் சேர்ந்து பதப்பதைக்குது சார். அப்புறம் போய் தயிர் சாதத்தை போட்டு அதோட பதட்டத்தை கம்மி பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப இந்த இடத்துல நடந்து போறேன், கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்? எனக்கு அடிபட்டுருச்சான்னு பார்க்கறத விட நம்மள யாராவது பார்த்துட்டாங்களான்னு சொல்லி திரும்பி பார்ப்போம். தத்தம் பாலகுமாரன் எழுதுகின்றார், கன்னத்திலே அறை வாங்கிய வெட்கத்தை விட எல்லாரும் திரும்பி பார்த்த வெட்கம் மாதவனை கடித்து குதறியது என்று எழுதினார். அதே எழுத்தாளர் பாலகுமாரிடம் போய் உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டபோது எனக்கு என்னோட வீடுதான் பிடிக்கும் என்று சொன்னார். நடுவர் அவர்களே, ஜெயித்தவர்களை மட்டுமே கொண்டாடுகின்ற வெளியுலகம் இது. ஜெயித்தவர்களுக்கு கைத்தட்டல்களை கொடுக்கும். தோத்து போனா எங்க போறது? வீட்டுக்கு போகணும். ஏன்னா வீடு சொல்லும், ஆடி போய் ஆவணி வந்து அவன் டாப்பா வருவான் வீடு சொல்லும். அப்படியும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா சொல்லும்? அது ஒன்றும் இல்லை, குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சி ஆனா சரியா போயிடும்னு சொல். சனி பகவானை குறை சொல்லுமே ஒழிய ஒருபோதும் வீடு நம்மை குறை சொல்ல. இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நடுவர் அவர்களே. வீடுல ரொம்ப பதட்டமான தருணங்கள்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நிறைய அழகான தருணங்களும் இருக்கும். எல்லா வீடுகளுக்கும் ஒரு காக்கா வரும். அந்த வீட்டு அம்மா வைக்கிற சோறு அந்த காக்காக்கு ரொம்ப பிடிக்கும். சில நாள் முறுக்கு போடுவாங்க, மிக்சர் போடுவாங்க, இதெல்லாம் நிறைய வீடுகள்ல நடக்கும். காக்காய்களுக்கு வீட்டிலே வைக்கின்ற சோறு ரொம்ப பிடிக்கும். வெளி உலகத்திலே காக்காய் பிடிப்பவர்களுக்கு மட்டும்தான் சோறு கிடைக்கும். எனவே நடுவர் அவர்களே, சமீபத்திலே பிஹைண்ட் வுட்ஸில் இருந்து ஒரு விருது வழங்குகின்ற விழா ஒன்று நடந்தது. அந்த விழாவிலே நம்முடைய நடுவர் அவர்களுக்கு விருது கொடுக்கப்பட்டது. அந்த விருதை பெற்றுக்கொண்டு அவர்கள் உரையாற்றினார். அந்த உரையிலே என்ன சொன்னார் என்றால், இந்த வெளி உலகத்திலே ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு அடி முன்னே எடுத்து வச்சாலே 10 அடிகள் விடும் என்று சொல்லி அடுத்த நிமிடம் தன்னுடைய கணவரான மதிப்பிற்குரிய பாஸ்கர் சார் அவர்களை மேடையிலே அழைத்து என்னுடைய எல்லா காலங்களிலும் துணை நின்றவர் என்று சொன்னார். என்றால் நிச்சயமாக தீர்ப்பு எங்கள் பக்கம்தான் வரும் என்ற நம்பிக்கையிலே நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவரெல்லாம் சாட்சியாக்கப்படாது. நடுவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது, போன வாரம் என்ன நடந்தது. தெய்வானையினுடைய பேச்சு ரொம்ப நல்ல பேச்சு, மிக அருமையான சொற்கள் அப்படியே வந்து விழுந்தன. எல்லா மேடையிலையும் அப்படி அமையும்னு சொல்ல முடியாது பாருங்கள். நீங்கள் எந்த பேச்சாளரை வேணால் கேட்டு பாருங்கள், நல்லா தயாரிச்சுட்டு போனால் கூட சில மேடைகளில் சொல்லே வராது. இந்த மைக்கு எல்லாம் சொல்லி முழுங்கிடும். சில மேடைகளில் நம்மோட பெருசாக யோசிச்சுட்டு போயிருக்க மாட்டோம்னா அந்த மேடைக்கு என்று ஒரு வரம் இருக்கும், அது நம்முடைய வார்த்தைகளாக வரும். அது கல்யாண மாலை மேடையில் எல்லா மேடைகளிலுமே அந்த ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தெய்வானையிடம் முழுமையாக பார்க்க முடிந்தது. அவங்க சாதாரணமாக தான் இருந்தாங்க, அதுக்கு வெலமே வராது. அது அமைதியான பொண்ணு. 9 மணிலேருந்து 5 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸ் அவ்வளோதான் விடணும், அதுக்கு வெள்ளம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ தான் ஒரு ப்ராஜெக்டில் போட்டிருக்காங்க, அது வீட்டுக்கே போக முடியல. எவ்வளவு இதுதான் வேலை நேரம்னு இருக்கா? ஐடி நிறுவனங்கள் இருக்கா? வங்கிகளில் இருக்கா? சார், ஒரு காலத்தில் ஈஸியான வேலைன்னா டீச்சர் வேலைக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எந்த பள்ளியினுடைய ஆசிரியர் அவங்களால 3:30 மணிக்கு கிளம்ப முடியுதா? 3:30 மணிக்கு கிளம்பினா கூட எவ்வளவு பயம் சார். ராத்திரி 9 மணிக்கு ஃபோன் வருது சார் டீச்சருக்கு, பையன்ட்டேருந்து. வீட்டுக்காரர் தம் பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபோனை தான் எடுத்து பேசுகிறாங்க டீச்சர். அதுதான் ஈஸியான வேலைன்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வேலையும் இன்றைக்கு பதட்டமாக இருக்கிறது. இவங்க என்னென்னா 9 மணிக்கு போகிறீங்க, 5 மணிக்கு வரீங்க. வாழ்க்கையில் நடக்கவே மிக அழகாக சொன்னார், வெளியுலகம் தண்டிக்கும், வீடுதான் மன்னிக்கும் என்று சொன்னார். அது ஒரு கவிதை, அது அவங்க சொன்னது. ஜெயித்தவர்களைத்தான் வெளியுலகம் கொண்டாடும், தோற்றவர்களினுடைய ஒரே புகலிடம் அவர்களினுடைய வீடு மாத்திரம்தான் என்று சொன்னார். எவ்வளவு சத்தியம் அந்த வார்த்தை. இந்த வார்த்தையை அனுபவிக்காதவர்கள் இந்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட இருக்க முடியாது. நல்ல சில பேர் மேடையில் ஏறி நான் எப்படிலாம் தோத்தேன் தெரியுமான்னு பேசுவாங்க, கேட்டிருக்கீங்களா?
எந்தெந்த இடத்துலலாம் நான் சரிக்கு விழுந்தேன் தெரியுமா அப்படின்னு பிரம்மாண்டமாக பேசுவாங்க. தன்னுடைய தோல்விகளை வெளியே சொல்லுவதற்கு கூட சில வெற்றிகள் தேவையாக இருக்கின்றன. ஏன்னா வெற்றி பெற்ற பிறகுதான் நீங்கள் கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க அவங்க தோல்விகளை பற்றி சொல்கிறதுக்கு. தோத்துக்கிட்டே இருக்காங்கன்னா யார் அவர்களுக்கு மேடை கொடுப்பார்கள்? ஆனால் ஒரே ஒரு இடம் அவர்களை அரவணைக்கும். நீ தோத்தாலும் பரவாயில்ல, டைம் சரியில்லை. அவங்க சொன்ன மாதிரி தான் எல்லா வீட்லேயும் யாராவது ஒரு ஜோசியக்காரரை பிடிச்சி ஒரு சொல்லிட்டார், மார்ச்லேருந்து பிரமாதமாக இருக்கும். எந்த மார்ச்சுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. மிக மிக அருமையாக கவித்துவமாக பேசியிருக்கிறார் தெய்வானு. வீடு என்பது பிரைம் சீன், வெளியுலகம் என்பது கிரைம் சீன் என்று சொன்னோம். அதுதான் நடக்குது. எந்த இடத்துல என்னன்னே சொல்ல முடியல. மாது அவர்களை மரியாதையோடு அழைக்கின்றேன். காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் அவர் தன்னை பற்றியே சொல்லிக்கிறார். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்துன்னு சிவபெருமான்கிட்ட சொல்கிறார். அவங்க பிறந்தாங்களாமா, பேச தொடங்கினாங்களாமா. அப்போ பேச தொடங்கின காலத்துலேருந்தே அவங்க வாயிலேருந்து வந்த முதல் வார்த்தையே சிவான்னு வந்து தான். அது மாதிரி பிறந்தவுடனேயே பேச தொடங்கிய காலத்திலிருந்தே பட்டிமன்றம் பேசி கொண்டிருக்கின்ற நடுவர் அவர்களே, இவ்வளவு நீண்ட முன்னுரை எனக்காகவா? வாங்கிருந்து பட்டிமன்றம் ஏறி இருக்கிற சான்றோர் பெருமக்களே, ஞானிகளாக வீற்றிருக்கக்கூடிய சுவைஞர் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் பணிவான வணக்கம். நான் ஞானின்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நாங்கள் எங்கள் கட்சியில் அவங்கள புகழ்ந்து பேசுகிறோம். வெளியில் அவங்க உங்களை கண்டுபிடி திட்டுறாங்க. புகழ்ந்தாலும் கை தட்டுறீங்க, திட்டினாலும் கை தட்டுறீங்க. உங்களை ஞானின்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்லுவேன். அதனால தான் வெளியில் இருக்கிறவங்களாம் ஒரு ஞான நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களால நமக்கு ஏதாவது தொந்தரவு வரப்போகுதோ? ஒரு தொந்தரவு வராது. யோக குருவை பற்றி ரொம்ப பிடிக்கும். யார் யார் வேறு யார்? நம்ம சேஷாத்திரி தான். இன்னொரு ஆள் கிடைச்சாச்சு உங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, வீட்டில் வந்து பாராட்டுவாங்களாம் ஜெயிச்சா. 4 நாள் முன்னாடி ராஜ்குமார் தம்பி என் வீட்டுக்கு வந்திருந்தான். என் மனைவி கேட்டாங்க, என்ன தம்பி இன்றைக்கி அண்ணன் இப்படி பேசினார், இன்றைக்கி பட்டிமன்றத்தில் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னாரு. என் மனைவி பதிலே சொல்லலைங்க, சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. இவர் விட்டாரா, அண்ணி வாங்க சொல்கிறேன் பதிலே சொல்லாமல் போகிறீங்க அப்படின்னேன். என் ஒய்ஃப் என்ன தெரியுமா சொன்னா, முதல்ல அவர் என்கிட்ட பேசி ஜெயிக்க சொல்லுன்னா. ஜெயிச்சதே கிடையாது. ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிச்சிருவீங்களா? யோக குரு, யோக குரு ஜெயிச்சுட்டு இருந்துட முடியுமா? இதில் அவர் என்ன சொல்கிறார், அவங்க டீமில் வேலை செய்கிற 2 பேர் என்ன ஆயிட்டாங்களா? ஜாலியாக. இவர் யோக குரு ஆயிட்டாரா? ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சார். இவர் தலைமையில தான் நடந்தது. இப்போ அந்த மனுஷன் இருக்கான் பாருங்க, வீட்டுக்கே போக மாட்டேங்கிறான், ஆபீஸ்லயே இருக்கான். 2 பேரும் நல்லா வேலை செய்யணும்னு இப்படி செஞ்சுருக்காரு. ஏன்னா ஒருத்தரை இங்கேயே தங்க வைக்கணும். எனக்கு கூட தான் அரிசோனா பல்கலைக்கழகத்தில் யோக ரத்னான்னு பட்டம் கொடுத்தாங்க. இது எப்போ தெரியாது அது உங்களுக்கு? என்ன போங்க, நான் ஒரே ஒரு யோகா தான் கண்டுபிடிச்சேன், யோக ரத்னான்னு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு சொல்லி தட்டுமா? ரொம்ப எளிது. இந்த பாருங்க, இந்த இடது இருக்குல்ல, இதை இப்படி நீட்டுங்க, இந்த கையை இப்படி வயிற்றுல வைங்க, இப்படி தலையாட்டுங்க, இப்படி தலையாட்டுங்க, இந்த கையை இப்படி ஆட்டுங்க. இதை எப்போ தெரியுமா செய்யணும்? சாப்பிடும்போது செய்யணும். போடாதங்கணும். ஏன் டோக்கன் நம்பர் 28 டோக்கன் நம்பர் 45 வருது? வீட்டில் சமைச்சா ஏங்க ஹோட்டலுக்கு போகிறீங்க? தெய்வானை வந்து சொல்லுது, என்னது வேலையில் அப்படியே பதற்றமாக இருக்கான். பதற்றமாம்மா வேலையில். நான்லாம் வேலைக்கு சேர்ந்த காலத்தில் அந்த வேலையை விட்டு நகரவே இல்லை. ஏன்? தைரியமாலாம் பேச முடியாது. அப்போல்லாம் போனால் போயிட்டு வாழ்ந்துருவான். 3 லட்சத்தில் மாதத்துக்கு வேலை செய்கிற நீங்கள் 5 லட்சம் வேணும்னு வேற ஒன்றுக்கு போகிறீங்க. அவன் என்ன பண்ணுறான்? போயிட்டு வான்னு அனுப்பிச்சி விட்டுறான். சார் மைக்ரேஷன் பண்ண முடியுமா சார் என் காலத்தில்? இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், நான் தாவிக்கிட்டே இருக்க முடியுமா? இன்னைக்கு அப்படி இல்லை. வெளி உலகம் என்ன பண்ணுது? வா வா, உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ தகுதி உடையவர்களாக இருந்தால் எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு வெளி உலகம் உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பத்த மாட்டேங்குது வீட்டில். பாவம் சார் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம். சார் நான்லாம் மார்க்கெல்லாம் செல்சியஸில் தான் சார் வாங்கினேன். நான் 36 தாண்டினதில்லை, 36 செல்சியஸ்.
இவன் ஃபேரன்ஹீட் 94 98 இந்த அம்மா அழுகுது, ஐயோ 2 மார்க்கை விட்டுட்டான். அவன் எப்படி சார் இருப்பான் பாவம். இதுக்கு மேலே என்ன சார் மார்க் வாங்குவான்? 36 வாங்கினப்ப எங்கள் அப்பா ஒன்றுமே சொன்னதில்லை, ஏன்னா அவர் 25. பாவம்மா, மார்க் வரும்போதெல்லாம் வீடு போர்க்களமாக இருக்கு. கலீல் கிப்ரான்னு லெபனான் நாட்டு அறிஞன் இருக்கான், அவன் சொன்னான் பாருங்களேன், பெற்றோர்களே உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாகத்தான் வந்தவர்கள், ஆனால் நீங்கள் அல்ல அவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்னா. அவன் என்ன அருமையான வார்த்தை பாருங்க. உங்கள் மூலமாக தான் குழந்தை வந்தாங்க, நீங்கள் அல்ல அவர்கள். உங்கள் எதிர்பார்ப்புகளை ஏன் அவங்க மேலே திணிக்கிறீங்க? திணிக்கிறதுனால தாங்க வீடு வீடா இல்லாமல் இன்னைக்கு இப்படி இருக்கு. அவர்களாக வளர விடுங்கள் சார். அன்பினுடைய விளை நிலம் குடும்பத்தில் தானே சார் இருக்கு. இன்னைக்கு அப்படி இருக்கா சார்? 8 பேர் பிறந்திருந்தப்பெல்லாம் கவலைப்படாத இருந்த குடும்பங்கள்ல இன்னைக்கு ஒன்றை வச்சுக்கிட்டு இவன் படுற பாடு இருக்கு. என்ன காரணம்னு கேட்டா, மனசுல ஆசைகளை வளர்த்து கொண்டு வாழ்வதனால தான் சார் வாழ்க்கையா இல்லை. நீங்க இது பத்தாது இது பத்தாது இது பத்தாது இது பத்தாதுன்னு மேல போக 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 இருக்கிற எதுவுமே பத்த மாட்டேங்குதே சார். வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் சிவாஜி ராவ் கெய்க்வாடு சார், வெளியில வந்தார் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். வீட்டில் இருக்கிற வரைக்கும் சித்தார்த்தன் சார், வீட்டை விட்டு வெளில வந்தான் சார், புத்தன்னு போற்றப்படுகிறான் சார். சார் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கிற 4 பேருக்கும் உங்கள் உறவுக்கு தான் சார் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா சார்? நான் இப்படி சொல்லட்டுமா, வீடை விட வெளி மேன்மைக்குரியது. இப்போ நான் இங்கே இருக்கிறவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் எல்லாரும் கை தூக்குவீங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உங்கள் தாத்தா பேர் தெரியுமா? கை தூக்குங்க. எல்லாருக்கும் தெரியும் தாத்தா பேர். தாத்தாவுக்கு தாத்தா, ஹலோ தாத்தாவுக்கு அப்பா இல்லை, தாத்தாவுக்கு தாத்தா ஒரே ஒரு கை தான் தூக்கி இருக்கு. அவரோட தாத்தா ஏன்னா நான் வாத்தியாராக இருந்தவன், எனக்கு எடுத்தாப்புல கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டா விடவே மாட்டேன். பதில் தெரியாத வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த தாத்தாவுக்கு தாத்தா தெரியுமா? தெரியாது. நான் இப்போ ஒரு தாத்தா சொல்கிறேன், ஒரு மாமா சொல்கிறேன், தெரியுமா தெரியாதான்னு சொல்லுங்க. காந்தி தாத்தா எல்லாருக்கும் தெரியும். நேரு மாமா அவங்க உங்களுக்கு ரத்த சம்பந்தமா? ஏன் அவங்கள மட்டும் தெரியுது? வேற ஒன்றும் காரணம் இல்லை. என் தாத்தா ஒன்லி மேனுஃபேக்சரிங் யூனிட். 8 12 14 மேனுஃபேக்சரிங் யூனிட். தன்னை தன் குடும்பத்துக்குள்ளேயே அடைத்து கொண்டவர்கள் சொந்த உறவினர்களாலேயே இரத்த சம்பந்தங்களினாலேயே மறக்கப்படுகிறார்கள். ஆனால் தன்னை இந்த உலகத்துக்காக தந்தவர்களை இந்த உலகமே வணங்கி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாது சார். வீட்டை விட்டு வெளில வாங்க சார், அப்புறம் சார் உலகம் எவ்வளவு பெருசுன்னு தெரியும், அதில் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். வீடா கேலி பேசாமல் அரவணைக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்து பாருங்க, அப்போ தெரியும். அரவணைக்குதா திட்டுதான் ஊராரி. தின்னுட்டு வீட்லேயே இருக்கு பாரு. ஏதாவது ஒன்று போகணும்னு இருக்குதா பாரு. யார் காசுலேயே உட்காந்து தின்னுக்கிட்டே இருக்கு பாரு. திட்டாத வீடு இருக்கா? அதனால் சும்மா சொல்லாதுங்க. எப்பொழுதும் இது உங்களை உயர்த்துவதற்காக வெளி உலகம் காத்து கொண்டிருக்கிறது. வீடு உங்களை எப்பொழுதும் பதற்றத்திலேயே வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். வெளி உலகம் நீங்கள் யார் என்பதை உயர்த்தி காட்டும். வீடு என்பது நீங்கள் எவ்வளவு உயர்ந்தாலும் இது என்ன பெருசா என்று தான் சொல்லி கொண்டிருக்குமே தவிர ஒரு நிம்மதியை வீடு எப்பொழுதும் தருவதில்லை. வெளியுலகமோ உங்களை கைதட்டி வாருங்கள் என்று இருகரம் அழைத்து காப்பதற்காக காத்திருக்கிறது. வெளியுலகம் வளர்க்கிறது, வீடு வளர்ந்து கொண்டே இருங்கள் என்றேதான் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதனாலே வெளியுலகம்தான் பதற்றத்தை தவிர்த்து நம்மை வாழ்விலே உயர்த்துகிறது. வீடு எப்பொழுதும் நம்மை பதற்றத்திலேயே வைத்திருக்கிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தினுடைய போக்கை கொஞ்சம் திசை திருப்பி இருக்கிறார் திரு மாது அவர்கள். வீடு நீங்கள் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் இன்னமும் நீ செய்யன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளி உலகம் உங்களை பாராட்ட காத்திருக்கிறது, உங்களுக்கு வாய்ப்புகளை அது வாரி வாரி வழங்குகிறது அப்படின்னு மிக அழகாக அதை எடுத்து சென்றிருக்கு. அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப உண்மைதான். வேலை இல்லாதவனுடைய பகல் பொழுதுகள், ஒரு கவிதையே இருக்குது. அது இரவுகளை விட வேலை இல்லாதவனுடைய பகல் பொழுதுகள் எப்படி என்று அந்த கவிதை சொன்னது. அவனுக்கு என்னதான் அவனுடைய பெரிய ப்ரெஷர் என்ன? பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் தானே தப்பாக பேசுனான்றது அவனுக்கு ப்ரெஷரா? இல்லை. வீடு அவனை பார்க்குற பார்வையை அவனால் பொறுக்க முடியல. அப்பாவினுடைய பார்வையில் இருக்கிற அந்த எரிகின்ற கோபம் அவனை என்னவோ செய்யுது அவனை. நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற நாளில் வீடு என்பது எவ்வளவு பெரிய அழுத்தத்தை தருகிறது என்ற கேள்வியை ரொம்ப அழகாக வைத்திருக்கிறார் திரு மாது. இன்னொரு விஷயம் சொன்னார், எங்களுடைய இளமையில் ஒரு வேலைன்னா அதை விட்டுட்டு கூட போக முடியாது. ஆனால் இன்றைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குது.
பிடிக்கலைன்னா நீங்கள் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தயாராக இருக்குது. இவ்வளோ சம்பளம் தராங்க உங்களுக்கு, இன்னும் வேறு என்னம்மா வேணும்னு தெய்வானையை பற்றி கேட்டிருக்கிறார். எனவே இதற்கு பதில் சொல்லுவதற்காக ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்கிற கரிசல்காரி கவிதா ஜவஹரை அழைக்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேச்சுலக தேவதையாம் நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, கல்யாண மாலையின் சிங்கப்பெண் மீரா மேடம் அவர்களே, புன்னகை அரசர் மோகன் அவர்களே, எங்கள் பட்டிமன்ற வழிகாட்டி அண்ணன் ராஜா அவர்களே, என் இனிய பள்ளி தோழிகளே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா எதிரணியிலிருந்து டோக்கன் நம்பர் 45 வந்தாங்க. இவரை விட 20 சீனியராக இருக்காராம். இதெல்லாம் ஒரு பெருமை. வந்ததுலேருந்து அவருக்கு என்ன ஒரு வேதனை வெக்காலம்னே தெரியல. உங்களை காரைக்கால் அம்மையார்னு. ஆமாம், எனக்கு அதெல்லாம் தாங்கவே முடியல. நாங்கள் உங்களை என்ன ரேஞ்சில் வச்சுருக்கிறோம், அவர் என்ன ரேஞ்சில் வச்சுருக்கிறாருன்னா, நீங்கள் இருக்கிறதுல ரொம்ப ஓல்டு மேனை கூட்டு வந்து பட்டிமன்றம் பேச வச்சா இப்படி ரிவர்ஸில் தான் போகும். இல்லை அது பேயாவதற்கு முன்னால் இருந்த காரைக்கால் அம்மையார் தான் அவர் சொன்னார். என்ன வீட்டில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க எங்கள் யோகா குருவை பார்த்து. ஒருத்தர் ஒரு நல்ல லெவலுக்கு வந்து அவங்களுக்குலாம் பொறுக்காதே. அவர் யோகா குருவாக இருக்கிறதுல அந்த அணி 3 பேருக்குமே போறாம. ஆமாம், 36 மார்க் நான் எடுத்தேன், இன்னைக்கு 94 மார்க் எடுக்கிறீர்கள். எங்க அப்பா 75 மார்க் எடுத்தாரு. அந்த காலம் அப்படி இருந்ததுங்க. 36 மார்க் எடுத்தாலே மாது அண்ணன் மாதிரி ஆளுகளுக்கு வாத்தியார் வேலை கிடைச்சிருக்கு. வெங்காயமே வாங்க தெரியாதவருக்குலாம் ஆங்கில வாத்தியார் வேலை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு 96 மார்க் எடுத்தாலும் எந்த வேலையும் கிடைக்கல. அப்ப வெளிச்சூழல் நல்லா இருக்கா மோசமா இருக்கா? இப்போ ஆங்கில வாத்தியார் ஆகிறதுக்கும் வெங்காயம் வாங்குறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்ல. இப்ப லெபனான் கலீல் ஜிப்ரானுக்கும் இங்க உள்ள காஜல் அகர்வாலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. பட்டிமன்றம் என்ன லெபனான்ல நடக்குது? அவங்க மட்டும் சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க, நாங்க பேசக்கூடாது. அவருக்கு அந்த கவிதை தெரியுமில்ல. இந்த வாத்தியார்களை கூப்பிட்டு வர்றதுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? எல்லாரும் கை தூக்குங்க, இது தெரிஞ்சவங்க எல்லாம் கை தூக்குங்க. இந்த கேள்விக்கு உங்க தாத்தா தெரியுமா, தாத்தாவுக்கு தாத்தா தெரியுமா, உங்க அப்பாவுக்கு அப்பா. என்னையா? ஆமா, இங்க யோகா குருவே அப்படிலாம் ஒரு யோகா வாத்தியாரே அமைதியா இருக்கிறாரு. ஸ்கூல் வாத்தியார் எவ்வளவு பேசுறாரு பாருங்க. அது ரிட்டையர்டான ஸ்கூல் வாத்தியார். தாத்தாவுக்கு தாத்தா தெரியுமா, ஆனால் காந்தி தாத்தா தெரியுமா, நேரு மாமா தெரியுமா? சாந்தமாக இருங்க, இவ்வளவு கோவப்பட இல்லைங்க. நான் உண்மையிலே ரொம்ப காந்தி தாத்தாவை தொட்டார் பாருங்க, அதுலதான் எனக்கு ரொம்ப வேகம். அவங்க தாத்தாவோட நீங்க நிப்பாட்டிருக்கீங்க. இங்க காந்தி தாத்தாவை தொட்டிங்க பாருங்க. இந்த நாட்டுக்காகத்தான் உழைச்சாரு. நம்ம எல்லாரும் தாத்தான்னு கொண்டாடுறோம். யார் சுட்டு கொன்னது? வெளிச்சூழல் தானே சுட்டு கொன்னது. நேரு மாமாவுடைய மகளை யார் கொன்னது? அவங்களுடைய மகனை யார் கொன்னது? அப்ப ஒரு குடும்பம் ஒருத்தனை தயார் பண்ணி நல்லவனா ஒழுக்கமானவனா வளர்த்து இந்த சமூகத்துக்கு அனுப்பும். ஆனா இந்த சமூகம் அவனை கொன்று தீர்க்கும் என்றால் எது நல்லது? டோக்கன் நம்பர் 45 என்னத்தையாவது சொல்லி விட்டுட்டு உட்காந்துக்கிற வேண்டியது. இவங்க தான் வயசானவங்க அந்த அணியில உட்காந்துருந்தாங்கன்னா அந்த சின்ன பாப்பாவுக்கு என்ன வேலை? இங்க இளைஞர்களா இருக்கிறோம்ல, இங்க வந்து சேர வேண்டியதானே. வயசானவங்களோடய கூட்டணியில போய் உட்கார்றது. நீங்கள் இப்போது யாரை பற்றி சொல்லுகிறீர்கள்? நாங்கள் நம்மை பற்றி சொல்லுகிறோம். அப்படி என்றால் நீங்கள் சொல்லலாம். அப்படித்தாங்க. தேங்க்ஸ் யுவர் ஆனர். இதில் அவங்க அத்தை பெரியமா வந்தாங்களாமா, கடிகாரத்தை மாற்றுனாங்களாம், கண்ணாடியை மாற்றுனாங்களா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாமா? இப்போ அவங்க போனோடனே திரும்ப கடிகாரத்தை இப்படி மாற்றுங்க, கண்ணாடியை இங்கிட்டு மாற்றுங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் வெளி சூழலில் உங்கள் மேலே ஒரு காண்டு வந்தாலே உங்கள் வேலையை விட்டே மாற்றிடுறாங்களே, அப்போ எங்கே போய் நிற்பீங்க? இப்படி வச்சுக்கிட்டே இருப்பீங்களா? இல்லை சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு முகம் இருக்கும், இன்னொரு முகத்தை பார்த்தீர்கள் என்றால் தூங்கி கொண்டிருந்த சிங்கம் எழுந்து விடும். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற சிங்கம் துர்க்கை அம்மன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான சிங்கம். அது பாதுகாப்பானது, அது நம்மளை காப்பாற்றக்கூடியது. ஆனால் இந்த வெளிச்சூழலில் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? கூடவே இருந்து பின்னாடி குழி பறிக்கிற ஒரு நரி இருக்குது, முதுகில் குத்துறதுக்கு ஒரு கரடி இருக்குது, மாறி மாறி பேசுறதுக்கு ஒரு. நான் இங்க இருக்கிற யாரையும் சொல்லுங்க, உங்க பக்கம் அணியில இருக்கிற யாரையும் சொல்லல, பொதுவாக வெளிச்சூழல்ல உள்ளதை சொல்றேன். மாறி மாறி பேசுறதுக்கு ஒரு பச்சோந்தி இருக்குது, அன்பா பேசி படக்குன்னு கொத்துற ஒரு பாம்பு இருக்குது. அத்தனையும் மனித வடிவில் இந்த வெளிச்சூழலில் சுற்றி கொண்டு இருக்கிறதா இல்லையா? சரி, எப்படி வாழ்வீங்க? யாரு பச்சோந்தி யாரு பாம்புன்றதையும் சொல்லிட்டீங்கன்னா பட்டிமன்றத்தில் முடிச்சிடலாம். அதை சொல்லிட்டேன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சிடும். இதில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அலாரம் வச்சு மாத்திரை கொடுக்கறது ஒரு பதட்டமா? அது பதட்டம் இல்லை, பாசம். அதுக்கு பேர் அக்கறை, அதுக்கு பேர் அன்பு. ஆனால் வீட்டில் இருந்து வெளியில் போன நம்ம கணவரோ அம்மாவோ அப்பாவோ ஃபோனை 2 தடவைக்கு மேலே எடுக்கலைன்னா எவ்வளோ பதட்டமாகுது? ஒருவேளை செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா எவ்வளவு பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கிறது. அதுதான் பதட்டம். இதெல்லாம் கற்றுக்கோங்க. அந்த குரூப்பில் சேர்ந்து இப்படி தான் ஆகுறாங்க. அம்மா இன்னைக்கு நமக்கு பொங்கல் பட்டிமன்றம் தானே நடக்கும்.
நீங்கள் ஒரு வார்த்தை முன்னுரையில் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஊரே ஊருக்கு போகுதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? என்ன ஒரு அழகான வார்த்தை. சென்னையில் பொங்கல் அப்போ ஊரே ஊருக்கு போகுது. ஏன் போகுது? எவ்வளோ பணம் அன்னைக்கு செலவாகுது, எவ்வளவு நேரம் செலவாகுது, எவ்வளவு உடல் சோர்வோட வீட்டுக்கு ஏன் போகிறோம்? வீடு. பொங்கல் அன்னைக்கு அம்மா கையில் பொங்கல் வாங்கி சாப்பிடணும், அப்பா வெட்டி கொடுத்த கரும்பு துண்டை சாப்பிடணும், பாட்டிக்கிட்ட பாசமாக பேசணும், தாத்தாவுடைய ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக வீட்டை நோக்கி தான் இந்த வெளிச்சூழல் ஓடுகிறது என்றால் எங்கே பயம் இருக்குது, எங்கே பதட்டம் இருக்கிறது என்பதை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதில் ராஜ்குமார் சார் வந்துக்கிட்டு நான் ராஜபாளையத்திலிருந்து வருகிறேன், அப்போ நான் ராஜஸ்தான்ல இருந்தா வரேன். அம்மா இந்த இடத்துல ஒரு முடிவுக்கு வாங்க. அவர் ராஜபாளையத்துலேருந்து வர்றாரா இல்லை நான் ராஜபாளையத்துலேருந்து வரேன்னா? ஏம்மா 2 பேரும் ஒரே ஊரில் இருக்கக்கூடாதம்மா. அவர் வந்து ப்ராப்பர் ராஜபாளையம் கிடையாது, அவர் நாகர்கோயில்கார். நான் தான் ப்ராப்பர் ராஜபாளையம். ஆனால் ராஜபாளையத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்கிறது. நீங்கள் இனிமேல் பேசக்கூடாது. நீங்கள் பேசக்கூடாது. வாடகைக்கு வந்து வாழ்கிறவங்களாம் எங்கள் ஊரை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் இனிமேல் சொல்லாதீங்கய்யா. எவ்வளவு பேசி இருக்கிறாங்க பாருங்களேன். இதில் வீட்டில் வாடகை கட்ட வேண்டும், இஎம்ஐ கட்ட வேண்டும், கரண்ட் பில் கட்ட வேண்டும், கேஸுக்கு காசு கொடுக்க வேண்டும். அப்போ நாங்களாம் ஓசியிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை உங்களுக்குலாம் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? தெரியுது போல. வெளிச்சூழலுக்கு போனால் எல்லாம் ஓசியிலேயே தருவாங்க. சார் வெங்காயம் 10 கிலோ ஓசியில் தர்ற வாங்கிக்கோங்க, சின்ன வெங்காயம் 5 கிலோ, பெரிய வெங்காயம் சின்னதாக 5 கிலோ ஓசியில் தருவாங்களா? இதில் நாயை பற்றியெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு பேசாதீங்க. நாய் ராஜபாளையத்தை பற்றி இனிமேல் பேசவே மாட்டாருமா. இல்லை வீட்டில் நாய் கூட கட்டுப்பாடாக இருக்கும், வீட்டில் நாயும் கட்டுப்பாடாக இருக்கும், ஆனால் தெருவில் நாய் கூட கட்டுப்பாடாக இருக்காது. வீடு என்பது பாதுகாப்பு, வீடு என்பது அன்பின் கூடாரம், வீடு என்பது அக்கறை உள்ள உறவுகளின் சங்கமம். இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு வேணா குழப்பமா இருக்குமே தவிர இன்னைக்கு என்ன நடக்குமோ என்கின்ற பதட்டம் ஒருபோதும் வீட்டில் இருக்கவே இருக்காது. வீட்டை விட்டு வெளியில வந்தா நாளும் நடக்கலாம், நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம்னு ஒரு பாட்டு இருந்தது. நாளும் தெரிஞ்சு இல்லை 40 தெரிஞ்சு நடந்துக்கிட்டாலும் இந்த வெளிச்சூழலில் நம்மளால நல்லாவே இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு மோசமாக இன்னைக்கு சூழல் கெட்டு போயிருக்கிறது. ஒன்றும் இல்லைம்மா, இப்போ வெளியில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், வெளி சூழலில் இப்போ போலீஸ் எல்லாம் கூடுற அளவுக்கு பிரச்சனையாச்சு, ஒரு ஸ்ட்ரைக்கோ ஒரு கலவரமோ ஒரு பிரச்சனையோ நடந்துருச்சுன்னு வைங்க, கூட்டமாக எல்லாரும் நிற்கிறாங்க. போலீஸ் என்ன சொல்லுவாங்க? இங்கே பதட்டமான சூழல் நிலவுவதால் அனைவரும் வீட்டுக்கு அமைதியாக செல்லவும். அப்ப பதட்டமான சூழல் நடைபெறுகிற இடம் எங்கன்னா வெளிச்சூழல், அமைதியாக இருக்கிற இடம் வீடு என்பதை அந்த காவல்துறையை நமக்கு சொல்லி கொடுத்து விடுகிறார்கள் இல்லையா? ஒன்றும் இல்லை மேடம், இந்த வெளிச்சூழல் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறதுக்கு நான் சின்னதாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை தெரிஞ்சவங்களோ ஒரு 5-6 பேர் இருக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. எனக்கு லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுங்களேன். ஒருத்தர் சொல்லுவார், நைட்டெல்லாம் நீ மொபைல் நோண்டியிருப்ப அதனால தான் உனக்கு தலை சுற்றுது. இன்னொருத்தர் சொல்லுவார், இல்லை சுகர் உனக்கு பார்டரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எதுக்கும் நீ ஒரு தடவை போய் செக் பண்ணிடு. இப்படியே சொல்லி சொல்லி நிஜமாகவே உங்களுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். இந்த வெளிச்சூழல் சாதாரணமாக வந்தவனை கூட நோயாளியாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறது. ஒன்றும் இல்லை, இப்போ நாங்கள் வந்தோம்லம்மா, இந்த நிகழ்ச்சிக்கு வந்தோம்ல, ஹோட்டலில் இருந்து ஒரு கார் நாங்கள் வந்து புக் பண்ணோம். அந்த கார் புக் பண்ண உடனே அந்த டிரைவர் எனக்கு ஃபோன் பண்ணார், மேடம் நான் மெயினுக்கு வந்துட்டேன், நீங்கள் நடு ரோட்டுக்கு வந்துருங்க அப்படின்னாரு. அவர் மட்டும் மெயினுக்கு வருவாரோ, நான் நடு ரோட்டுக்கு வரணுமா? வர வர உங்கள் வேர்ட்ஸில் ரொம்ப பேடாக போய்கிட்டு இருக்கு, வெளிச்சூழல் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஒரு காலத்துலங்க திருடர்களுக்குள்ள கூட ஒரு எத்திக்ஸ் இருந்தது மேடம். சின்ன குழந்தைகிட்ட திருட மாட்டாங்க. நீங்கள் ஒரு காலத்தில் பாருங்கள், பெண்கள்கிட்ட திருடுனா அவங்கள காயப்படுத்த மாட்டாங்க, வயசானவங்கள விட்டுருவாங்க. ஆனால் இன்னைக்கு திருடர்கள் வந்து அவ்வளவு மோசமாக துள்ள துடிக்க ஈரக்குலை பதறுகிற மாதிரியான காரியங்களை இந்த வெளிச்சூழலில் பண்ணுறாங்க. இன்னொன்று நான் சொல்லி முடிச்சிடறேன். நம்ம பெண்கள் பற்றி நிறைய பேசுகிறோம். பெண்கள் இன்னைக்கு நிறைய முன்னேறி இருக்கிறாங்க. பெண்கள் ராக்கெட் விட்டுருக்குறாங்க, பெண்கள் நடுவராக பணியாற்றுகிறார்கள், பெண்கள் முன்னேறி விட்டார்கள். ஆனால் மனசை தொட்டு சொல்லுங்களேன், பெண்கள் வெளி சூழலில் வந்தால் பாதுகாப்பு இருக்கா இல்லையா? 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, ஒருத்தன் வந்து கேட்குறான், நான் உன்னைய காதலிக்கிறேன்னு. எப்போ உன் வேலையை பாரு, நான் படிக்க போகிறேன்னு தான் சொல்லியிருக்கிறான். உடனே அந்த இடத்துல குத்தி கொண்டுட்டான் சார். வீட்டில் அந்த அம்மா அவளை என்ன சொல்லி அனுப்பியிருப்பாங்க? ஜடை போட்டு விட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு ஸ்கூலில் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வாமான்னு தானே சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பிள்ளைய வீட்டுக்கு மிச்சமாக இல்லையே, யாரோ ஒருவன் சம்பந்தமே இல்லாமல் ரோட்டில் போய்கிட்டு இருந்த வீட்டு குழந்தையை இப்படியெல்லாம் செய்ய முடியும் என்றால் பிள்ளைகளை வீட்டிலிருந்து வெளியில் அனுப்புறதுக்கு எவ்வளவு பதட்டமாக இருக்கிறது. இவங்க 2 பேரும் அந்த பயம்ங்கிறத தெனாலி படத்தில் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக சொன்னாங்க. நான் சீரியஸாக சொல்லிட்டே முடிக்கிறேன் மேடம். 2 வயசு குழந்தையை பக்கத்து வீட்டில் விடுவதற்கு பயமாக இருக்கிறது.
5 வயசு குழந்தையை பெட்டி கடைக்கு அனுப்புவதற்கு பயமாக இருக்கிறது. 10 வயது பிள்ளையை டியூஷனில் விடுவதற்கு பயமாக இருக்கிறது. 15 வயது பிள்ளை ரோட்டில் நடப்பதற்கு பயமாக இருக்கிறது. 20 வயது பெண் ஹோட்டலில் சாப்பிடுவதற்கு பயமாக இருக்கிறது. 30 வயது பெண் பஸ்ஸில் போவதற்கு பயமாக இருக்கிறது. 40 வயசு பெண் கோலம் போடுவதற்கு பயமாக இருக்கிறது. கர்ப்பிணி பெண் ரயிலில் செல்வதற்கு பயமாக இருக்கிறது. 60 வயசு பாட்டி பாம்படத்தோடு திண்ணைக்கு வெளியில் வருவதற்கே பயமாக இருக்கிறது என்றால் இந்த சூழலை, இந்த பதட்டத்தை தந்தது வெளிச்சூழலா வீட்டு சூழலா? வீட்டு சூழல் என்பது ஒரு முட்டைக்குள்ளே பொதிந்திருக்கிற அந்த கோழி குஞ்சை அடைகாக்கிற பாதுகாப்போடு பக்குவத்தோடு பேணி காப்பது வீட்டு சூழல். ஆனால் வெளிச்சூழல் என்பது நடக்கும் இடமெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கன்னி வெடிகளை புதைத்துவிட்டு நம்மை தோற்கடிக்க தயாராக இருப்பது என்று சொல்லி வீடு பாதுகாப்பானது, வெளிச்சூழலே பதட்டமானது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமக்களே, ராஜபாளையம் தனக்குத்தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி துவங்கிய கவிதா இன்று உலகத்திலே நடக்கிற அத்தனை விஷயங்களையும் பட்டியல் போட்டு நம்முடைய நெஞ்சத்திலே இடம் பிடித்திருக்கிறார். அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். 3 வயசு பிள்ளையிலிருந்து ஆரம்பித்து 60 வயசு பாட்டி மட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழலில் நாம் வாழ்கின்றோம் என்பதை இந்த அவையிலே அவர் எடுத்து சொன்ன போது நம்மில் யார் அதை மறுத்து சொல்வதற்கு முடியும்? மிக மிக நியாயமான சில கருத்துக்களை வைத்திருக்கின்றார். 6 பேரும் மிகச் சிறப்பான விவாதங்களை எடுத்து வைத்தார்கள். தொகுத்து சொல்லுவதென்றால் இந்த அணியினுடைய தொகுப்பு என்ன? வெளியிடம் என்பது வர வர பாதுகாப்பு இல்லாத பிரதேசமாக இருக்கிறது என்பதை அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆபத்துகளை பற்றி சொன்னார்கள். எந்த இடத்திலே யார் இருக்கிறார் என்று தெரியாத சூழலில் பிள்ளைகளை வெளியே அனுப்ப முடியாமல் பதறுகின்ற வீட்டிலே இருக்கிற அப்பா அம்மாவினுடைய இதயத்தை பற்றி பேசினார்கள். அலுவலகம் என்பது எவ்வளவு கொடூரமாக நம்மை வேலை வாங்குகிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது என்று பேசினார்கள். எப்போ வேலை போகுன்னே தெரியாத ஒரு பதட்டம் வந்திருக்குன்றது அவங்க சொன்னாங்க. அது உண்மைதானே, யார் மறுக்க முடியாத. முன்னாடிலாம் ஒரு வேலைன்னு போய் சேர்ந்துட்டா 58 வயசில் ரிட்டையர் ஆகிற மட்டும் ரிஸ்க்குன்றதே கிடையாது. அங்கேயே இருந்து அதே டிஃபன் பாக்ஸை அதே எடுத்துகிட்டு போய் அவர் 40 வருஷம் கூட வேலை செய்யலாம். ஒவ்வொரு வருஷம் பாரதியார் எழுதுகிறார், பக்கத்து வீட்டிலே இருக்கிற ராவ் அவர்களுக்கு அலுவலகத்தில் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை 4 அணா இன்க்ரிமெண்ட்டும் வீட்டில் ஒரு குழந்தை இன்க்ரிமெண்ட்டும் என்று எழுதுகிறார் பாரதி. ஆனால் அவங்களுக்கு வேலை இருக்குமா இல்லையா அந்த பதட்டமே கிடையாது. ஆனால் இன்றைய இளைஞனுக்கு அது சூழல் இல்லை. அவனுக்கு ஒரு 20 படி மேலே இருக்கிற யாரோ ஒருத்தன் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அவனுடைய வேலையை பற்றி முடிவெடுக்கிறான் சார். அப்போ இதெல்லாம் வெளிச்சூழல் நமக்கு தருகிற பதற்றம் தானே என்று இவர்கள் பேசியது, அதுதான் தொகுப்பு. இவர்கள் சொன்னதில் வீடு என்பது உறவுக்காரர்கள் வருகிற போதே ஏதோ ஒரு பதற்றம் வருகிறது, வீட்டுக்குள்ளே பாராட்டு என்பது இல்லை, அன்பு என்பது குறைந்து கொண்டு வருகிறது, டீனேஜர்ஸ் இருக்கிற போது அந்த வீட்டில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு டைம் பாமை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது என்பது இவர்கள் சொன்னதினுடைய தொகுப்பு. இப்போ பதற்றத்தை தருவது எது? முதல்ல பதற்றம் என்பது பயம் என்பதற்கு ஒரு படி கீழே என்பதை நாம் அந்த வார்த்தைகளை வைத்து முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். பயப்படுகிற இடம் எது என்பது வேறு, பதற்றம் தருகிற இடம் எது என்பது வேறு. எது பதற்றம்னு ஆரம்பத்திலே சொன்னேன். பதறு என்கின்ற அந்த சொல்லிலிருந்து தான் பதற்றம் என்கின்ற அந்த சொல் பிறந்திருக்கிறது. இது நடப்பதற்கு ஏதாவது தடை வந்து விடுமா என்கின்ற ஒரு சூழல் வருகிற போது வருவது பதற்றம். இது வீட்டிலே இருக்கிறதா வெளியிலே இருக்கிறது? அதுதாங்க கேள்வி. வெளியிலே இந்த பதற்றம் இல்லையா? ஒரு இடத்துக்கு போகிறோம் என்று சொன்னால் இந்த டிராஃபிக் என்பது எவ்வளவு பெரிய பதற்றத்தை தருகிறது. எது ஒன்றையாவது திட்டமிட முடிகிறதா? உங்கள் கூகுள் மேப் ஒன்று சொல்லுது இவ்வளோ நேரம் ஆகும்னு, அதுபடி போய் சேர முடிகிறதா? வேறு எதுவுமே வேணாம். எவ்வளவு நாய்ஸியாக நாம் இருக்கோம்ல. ஒரு விமான பயணத்தில், ஒரு ட்ரெயின் பயணத்தில் ஒரு நிமிடம் உங்களுக்கு நிம்மதி இருக்கின்றதா? நேற்றைக்கு விமான நிலையத்திலிருந்து வருகிற போது இந்த விமான நிலையத்தினுடைய கழிப்பறையில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள், அவங்க 2 அக்கா அங்கே உட்காந்துருக்கு, அங்கே தண்ணியை வீசி எரிஞ்சிட்டு போகுது ஒரு அம்மா. ஏம்மா தண்ணியை கொட்டுறேன்னா அதை துடைக்கத்தான் நீ இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதில் என்ன தெரியுமா விசித்திரமானது? இதே நபர்கள் வெளிநாட்டுக்கு போனால் என்ன அழகாக நடந்துக்கிறாங்க. ஒரு இடத்துல குப்பை போட மாட்டாங்க, ஒரு டாய்லெட்டில் மோசமாக நடந்துக்க மாட்டாங்க. நம்ம ஊருக்கு வந்தால் அந்த தூய்மை பணியாளர்களை பார்த்து நம்ம சகோதரிகளாக இருந்தால் அப்படி நடப்போமா? நாம் சார் ட்ரெயினில் நீங்கள் போய் உட்காருங்க,
உட்கார்ந்து அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறான். வீடியோ கால் இப்படி வச்சுக்கிட்டு, நான் வந்துட்டேன். என்ன சத்தம்! விமானத்தில் அது சொல்லிக்கிட்டே இருக்கு, நீங்கள் இது ஏர்ப்ளேன் மோடில் போடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் நம்ம. சார் நான் இன்னொன்று கேட்கட்டேன் அவங்கக்கிட்ட. வெளிநாட்டு ஏர்லைன்ஸ் இருக்குல்ல, நிறைய செக்டர்ஸ் இருக்குது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மதியம் வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சிங்கப்பூர்லேருந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு ஃப்ளைட் விடுறான். அங்கெல்லாம் வேலை செய்கிற அந்த க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, குறிப்பாக ஏர் ஹோஸ்டஸை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் செக்டரே இந்தியாவிலேருந்து வேறு நாட்டுக்கு போகிற அந்த விமானத்தில் போட்டால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் செக்டர்னு சொல்கிறான் சார். நான் சொல்லுறது புரியுதா அவங்களுக்கு? அவங்க வேறு செக்டர்ஸில் போகிற போது சந்தோஷமாக போகிறாங்க. இந்தியாவிலேருந்து பேங்காக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், பனிஷ்மெண்ட் செக்டர் அவனுக்கு. என்ன காரணம்? இன்னொரு கிளாஸ். அந்த அம்மா எவ்வளோ கிளாஸ் அவர் கொடுக்கும். அங்கே ராஜேஷ் சாரோட வெளிநாட்டுக்கு போயிருந்தோம். ஒருத்தர் இவர்கிட்ட வந்து உங்கள் பேச்செல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு படம்லாம் எடுத்துக்கிட்டார். நாங்கள் கூட ரசிகர்கள் தான் நினச்சோம். அந்த ஆள் கடைசியில் என்ன கேட்டார் தெரியுமா? எனக்கு இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் தான் எப்படி குடிக்க மாட்டீங்களே, நீங்கள் வாங்குற மாதிரி வாங்கி எனக்கு கொடுங்கன்னு. அப்படி என்ன சார், ஓசியில் சாராயம் கிடச்சா எந்த லெவலுக்கும் நாம் இறங்குவோம் இல்லை? இந்த வெளிச்சூழலை பார்க்கிற போது நமக்கு பதற்றம் வரவில்லையா? நம்ம நாட்டை பற்றி அவர்கள் தவறாக பேசுகிறார்கள் என்ற எண்ணம் நமக்கு வரவில்லையா? வெளியில் போனால் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க சார்? நாய் தொல்லையை பற்றி நிறைய பேசினாங்க. நான் இருந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட்டை திறந்த உடனே இத்தனை பெரிய நாயோட ஒருத்தர் நின்னார் சார். நீங்கள் என்ன சார் செய்வீங்க? ஐயோ நாயின்னா அது சொல்லக்கூடாதா? டோன்ட் கால் இட் அ டாக்ன்றார். நாயின்னு சொல்ல வேறு என்னன்னு சொல்லுவேன்னா, அது குழந்தைன்னு சொல்லணும். அது எனக்கு குழந்தை இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அதை? அப்போ வெளியில் வந்தாலே நாம் நடந்து கொள்ளுகிற விதம் என்பது மோசமாகத்தானே இருக்கிறது என்று இவர்கள் சொன்னதிலே என்ன சார் பிழை இருக்க முடியும்? அலுவலகங்களிலே வேலை செய்வது என்பது எளிதாக இருக்கிறதா? இவங்க சொல்கிறாங்க இதில் என்ன கஷ்டம், வேலை மாறலாம். நீங்கள் கொடுப்பீங்களா? சரி, எப்படி சார் வேலை கிடைக்கும்? வந்து எல்லா வேலைகளையும் சாப்பிட போகிறது என்றால் எந்த வேலை இருக்கும்? ஒரு மருத்துவமனைக்கு போய் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பொது மருத்துவமனைக்கு நகரம் என்று சுஜாதா ஒரு கதை எழுதுகிறார். மதுரை பெரியாஸ்பத்திரிக்கு வள்ளி அம்மாள்னு ஒரு அம்மா கிராமத்துலேருந்து வருது. அவங்க பொண்ணு பேர் பாப்பாத்தி. அதுக்கு கிராமத்து வைத்தியர் சொல்லிட்டாரு, ஏதோ பெரிய சீக்கா இருக்குது, நீ மதுரை பெரியாஸ்பத்திரிக்கு போயிரு என்று சொல்லி அனுப்பிவிட்டார். மதுரை பெரியாஸ்பத்திரிக்கு வழி விசாரிச்சுக்கிட்டு வந்துருச்சு. இங்கே வந்தால் நல்ல வேளை ஓபியில் பெரிய டாக்டரை முதல்ல பார்த்துட்டாரு. பாப்பாத்தியை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இட் இஸ் எ வெரி சீரியஸ் இன்ஃபெக்ஷன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. மெனிஞ்சைட்டிஸ் என்கிற இன்ஃபெக்ஷன் அவர் கண்டுபிடிச்சிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, see to that she is admitted, நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன், இந்த பிரச்சனைக்கு சில மருந்துகள் வந்திருக்கு, அதை பற்றி எனக்கு சில டீட்டெயில்ஸை பார்த்துட்டு நான் ஈவினிங் வரேன், இப்போ நான் கிளாஸ் எடுக்க போகணும். தனசேகரன் see to that she is admitted சொல்லிட்டு போயிரு. தனசேகரன் இன்னொரு டாக்டர், அவர் மூணாவது டாக்டரை பார்த்து see to that she is admitted. அந்த டாக்டர் இன்னொருத்தரை பார்த்து see to that she is admitted. ஒவ்வொருத்தராக சொல்லி 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 கடைசியில் சீனிவாசன் என்கிற சீட்டு போடுகிறவர்கிட்ட அந்த அம்மா வந்து நிற்குது. என்ன சொன்னாங்க? சேர்க்க சொல்லியிருக்காங்க ஐயா. சேருன்னு அவங்க பாட்டு சொல்லிவிடுவாங்க. பெட்டு எங்கே இருக்கு அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. பேர் என்ன? வள்ளியம்மாள். பேஷண்ட் பேர் என்ன? அவர் இறந்து போயிட்டாருங்க. அவர் நிமிர்ந்து பார்க்குறாரு. பேஷண்ட்டுன்னா நோயாளிம்மா, யாரை சேர்க்க வந்திருக்கா? என் பொண்ணை. பேர் என்ன? வள்ளியம்மாள். சேட்டையா பண்ணுற? சேர்க்க வந்த பொண்ணு பேர் என்ன? பாப்பாத்தீங்க. அவ்வளோதான் அந்த வள்ளியம்மாளுக்கு இருக்கிற புரிந்து கொள்ளுகிற திறன், அவ்வளவுதான். அவர் என்ன சொல்கிறாரு, நேராக போய் இடது பக்கம் திரும்பினா ஒரு ஆள் சீட்டு போடுவார். அவர்கிட்ட சீட்டில் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் அட்மிட் பண்ணுறேன்றார். இவ்வளோதான் சொல்கிறார். சுஜாதா எழுதுகிறார், வள்ளியம்மாளினுடைய எளிய நெஞ்சில் பிள்ளையை இங்கே தனியே விட்டு விட்டு போவதா அல்லது அவளையும் தூக்கி கொண்டு அங்கே போய் வரிசையில் நிற்பதா என்ற கேள்வி இந்த உலகமளவு பெரிதாக விரிந்தது என்று சுஜாதா எழுதுகிறார். படித்து அறிவும் எல்லாம் தெரிஞ்சவங்களையே வெளியுலகம் இப்படி நடத்துகிறது, படிக்காத பாமரர்களை வெளியுலகம் எப்படி நடத்துகிறது? அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கா? அவர்களுக்கு நிற்பதற்கு ஒரு நிழல் இருக்கிறதா? எங்கே போனாலும் அங்கே போய் நில்லை, அங்கிட்டு போய் நில்லை, அங்கிட்டு போய் நில்லை, எங்கே போய் நிற்பாங்க சார் அவங்க? பணம் ஒன்று தான் அங்கே பேசுகிறது, பணத்தை தவிர வெளி உலகத்தில் வேறு எதுவும் பேசலை. ஒரு தகுதி இல்லாதவனுக்கு அவ்வளவு மரியாதை கிடைக்கும். என்ன காரணம்? போகிற வழியில் கொடுத்துக்கிட்டே போகிறோம். நம்மக்கிட்ட இல்லை, நம்ம கொடுக்க முடியல. வெளி உலகத்தினுடைய இந்த போக்கு
நமக்கு பதற்றத்தை தரவில்லையா? ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்து கொண்டே போனால் வெளியுலகம் பதற்றத்தை தருகிறது என்று இவர்கள் சொன்னதிலே என்ன பிழை இருக்கிறது? அப்போ பதற்றத்தை தருவது வெளிச்சூழல் தான் அப்படின்னு சொல்லிடலாமா? இவ்வளவு பேசியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயந்தான், வீடு என்பது ரொம்ப பாதுகாப்பான இடம், வீடு என்பது தான் கடைசியில் நாம் அடைகிற கூடு, வீடு தான் நம்முடைய தோல்விகளை கூட ஏற்றுக்கொள்கிறது. எல்லாம் உண்மைதான், எல்லாம் உண்மைதான். வெளியுலகத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொன்ன பிரச்சனையே எடுத்துக்கோங்க. எங்கேயோ போகிறோம், அவமானப்படுறோம், மனசு குமுறுது, ஒன்றும் சொல்ல முடியல, பாஸ் கண்ணா பின்னான்னு பேசுகிறான், 4 பேர் எதிரில் பேசுகிறான். அந்த ஒரு வரியை சொன்னாங்க இல்லை, அடி வாங்கினது அல்ல, மற்றவர்கள் பார்க்க அடி வாங்கினது. சில பாஸ்லாம் அப்படி தான் சார் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண தப்ப நீங்களும் அவங்களும் 1-on-1 இருக்கிறப்போ சொல்லவே மாட்டான். 10 பேர் இருக்கிறப்போது வாட் ஷி டிட் அப்படின்னு ஆரம்பிப்பான் பாருங்க. என்ன ஒரு அவமானம் அது. செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்ன்றது வெளி உலகத்தில் நடக்குதா இல்லையா? எத்தனை கடைகளில் வேலை செய்கிற நம்முடைய சகோதரிகள் சொல்லுகிறார்கள், பார்க்குற பார்வையே சரி இருக்காது மேடம்ன்றாங்க. அவள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா? பெரு நிறுவனங்களாக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபோரம் இருக்கு, அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சின்ன சின்ன இடங்களில் வேலை செய்கிறாங்களே, யார்கிட்ட போய் சார் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? இப்போ இப்படி இருக்கிறது வெளி உலகம் என்றால் இது அத்தனைக்கும் வீடு தானே பாதுகாப்பை தருகிறது. அப்போ வீட்டில் பதற்றமே இல்லைன்னா ஒரே ஒரு விஷயம், வெளி உலகத்தில் என்ன வேணால் நடந்தாலும் அதை கடந்து செல்ல முடியும். நமக்கே ஒன்று நடந்தது என்றால் கூட கடந்து செல்ல முடியும். ஒரு பஸ்ஸில் இடமே கிடைக்கல, 10 பஸ்ஸு நிறுத்தாமலே போயிட்டான். ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னை ரொம்ப அவமானப்படுத்தினா, ரொம்ப நேரம் நிற்க வச்சான். எது நடந்தாலும் மனசு எரியும், ஆனால் ஒரு நாள் கழித்து அதை கடந்து போய்விட முடியும். அவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன், அப்படி தான் இருப்பான். ஆனால் வீட்டிலே உறவுகளுக்குள் சிக்கல் வந்தால் அதை கடந்து ஒரு நொடி கூட எங்கேயும் போக முடியாது. கொடிது எது கொடிதுன்னு அவைகிட்ட போய் கேட்டாங்க. கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றுணா பெருநோய், அதனினும் கொடிது அன்பில்லாத பெண்டிர். நோயை விட கொடுமை எதுன்னா வீட்டில் யாராவது ஒருத்தர் அன்பில்லாமல் இருந்தால் அதுதான் சார் எல்லாத்தையும் விட கொடுமைன்ற. அதனினும் கொடிது அவர் கையால் உண்பது தானேன்ற அவை. கணவனுக்கும் மனைவிக்கும் விரிசல்கள் இருக்கிற ஒரு வீட்டிலே இருக்கிற விரிசல் இருக்கே, அது இந்த அண்டத்திலே இருக்கிற வெடிப்பை விட பெரிய விரிசல் அதுதான். நான் இன்னொன்று சொல்லிட்டேன், வெளியுலகம் பதற்றத்தை தருகிறதுன்னு இங்கே நிறைய பேச்சு வந்தது. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நானும் ராஜா சாரும் உடுமல்பேட்டில் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தோம். எங்கள் குழுவில் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர், ஸ்பான்சர் அவர் தான். அவர் எங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பார். 10 நிமிஷமாக ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசினாரா, ப்ரோக்ராமை பற்றி பேசினாரா? இல்லை, அவர் பொண்ணை பற்றி பேசுகிறார். அவரும் அவர் மனைவியும், அவங்களுக்கு ஒரே மகள். பொண்ணு மனுஷன் வாயில வேறு ஒரு வார்த்தை வரல சார். நல்லா படித்து என்ஜினியரிங்கில் அவ்வளோ மார்க் வாங்கிட்டா. நீங்கள் பாருங்களேன், அவளுக்கு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சி பெங்களூரில் இருக்கா, பிரிஞ்சு இருக்கவே முடியல. ஆனால் இவ்வளோ நல்ல வேலை கிடச்சிருக்கு போது எப்படிங்க அனுப்பாமல் இருக்க முடியும்? ஆனாவுன்னா நாங்கள் அங்கே ஓடிடுவோம், இல்லை அவள் இங்கே வந்துடுவா. நல்ல பட்டிமன்றம்லாம் முடித்தோம், வந்துட்டோம் சார். 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் கழித்து தான் ஆர்சிபியினுடைய வெற்றியை பெங்களூரு கொண்டாடியது. யார் சார் அவங்க? விராட் கோலிக்கு விமானம் இருக்கிறது என்பதனால் இன்றைக்கே வெற்றி விழாவை வைக்க வேண்டும் என்ற முடிவை யார் எடுத்தது உங்களுக்கு தெரியுமா? விசாரணை கமிஷன்கள் அப்புறம் வரும். ஆனால் பாருங்களேன், என்ன ஆச்சரியம், நம்ம யாருமே இப்போ அதை பற்றி பேசுறதில்லை சார். ஆனால் 2 ஜீவன் பேசும். ஏன்னால் அங்கே ஒரு பெண் இறந்து போனான். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண், ஐடி துறையில் வேலை செய்கிற வெறும் 24 வயசான சின்னஞ்சிறு பிஞ்சு. இந்த பெண்ணு யார் தெரியுமா? உடுமல்பேட்டையில் ஓயாமல் மகளை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார். அந்த பொண்ணு தான் சார். அந்த பொண்ணு ராஜா சார் உடுமல்பேட்டுக்கே போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்தார். என்ன பேசுறது, என்னன்னு நீங்கள் கேட்பீங்க? துக்கம் கேட்குறதுன்னு ஒன்று இருக்கே, எவ்வளோ கஷ்டம் சார் அது. என்னத்தை சார் கேட்பீங்க? பதற்றம் வெளியுலகத்தில் தான் ஏற்பட்டது. ஆனால் வெளியுலகம் அதை மறந்தும் கடந்தும் போய்கொண்டே இருக்கும். வெளியுலகத்துக்கு தனிநபர்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. பாதிக்கப்பட்டவர்களை பற்றி வெளியுலகத்துக்கு எந்த பயமோ கவலையோ எதுவும் கிடையாது. ஏன்? அவங்களுக்கு அடுத்தது வந்துடும்.
ஆனால் வெளியுலகத்தினுடைய பாதிப்பே வீட்டுக்குள்ளே வருகிற போது வீட்டில் அந்த ஒருத்தர் பாதிக்கப்பட்டா அதை மறக்கவும் முடியாது, அதை கடக்கவும் முடியாது, தாண்டி போகவும் முடியாது. வாழ்நாள் முழுக்க அந்த கவலையிலும் அந்த பதட்டத்திலும் வாழுவது என்பது எப்போதுமே வீடு தான். வீட்டில் ஒரு பதற்றம் வந்தது என்றால் வாழ்க்கை அர்த்தமற்று போகிறது. வீட்டிலே உறவு சிக்கல் ஒன்று வந்தது என்று சொன்னால் இந்த வாழ்க்கையை ஏண்டா வாழறோன்னு தோணுது. ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வந்தால் ஏண்டா இந்த வாழ்க்கையை வாழறோன்னு இப்போ 100ல் 2 பேர் வேணாம் அப்படி நினைக்கலாம். நான் பாக்கி 98 பேருக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது. என் மகனுக்காக நான் வாழறேங்க, என் மகளுக்காக வாழறேன், என் மனைவிக்காக வாழறேன், கணவனுக்காக வாழ்கிறேன். வாழுவதற்கான அர்த்தத்தை பொதிந்து வைத்திருக்கிற இடம் வீடு தான். அதனால் அந்த வீட்டுக்குள்ளே உறவு சிக்கல்களினாலோ இல்லை வெளியுலகம் தருகிற பாதிப்பினால வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தாலோ அது தருகிற பதற்றம் என்பது நிரந்தரமாக நெஞ்சத்திலே இருக்கிறது. அப்போ இப்படி சொன்னால் சரியா இருக்குமா? பதற்றம் என்பது வெளியுலக நிகழ்ச்சிகளில் தான் நிறைய இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதற்றமாக இருந்தாலும் கடந்து செல்ல முடிகிறது. வீட்டுக்குள்ளே இருக்கிற பதற்றம் சின்னஞ்சிறியதாக இருந்தால் கூட அது உறவுகளின் மீது விழுகிற சம்மட்டி அடியாக இருந்தால் அதை கடந்து செல்லவே முடியவில்லை. எனவே பெருமக்களே, பக்தியுடையார் காரியத்தில் பதறார், வித்து முளைக்கும் தன்மை போல மெல்லச் செய்து பயனடைவார்னு மகாகவி சொன்னார். பதற்றம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரே வழி பக்தி தான் என்று மகாகவி பாரதி சொல்லியிருக்கிறார். வித்து முளைப்பது மாதிரி ஒரு மண்ணை கீறி ஒரு விதை முளைத்து வர்ற மாதிரி உன்னுடைய வேலைகளை நீ ஒரு பிரார்த்தனையோடு செய்கிற போது பதற்றம் குறையும் என்று மகாகவி பாரதி சொல்லுகிறார். செய்கிற ஒவ்வொரு வேலையும் கடவுளுக்கு செய்யப்படுகிற சமர்ப்பணம், ஒரு நைவேத்தியம் என்ற எண்ணத்தோடு வேலைகளை செய்கிற போது சலிப்பு வராது வேலைகளை செய்கிற போது பதற்றம் வராது. அதில் நாம் நினைக்காத ஏதாவது ஒன்று நேரிட்டால் கூட இது என்னுடைய பிரச்சனை இல்லை, இது இப்படித்தான் இருக்கணும்னா இதை நான் சந்திப்பேன் என்கின்ற மன உறுதியை பக்தி மாத்திரம்தான் தரும். நம்மை மீறி ஒன்று நடக்கிற போது என்ன செய்யறது? ஜனகர் யாக்ஞவல்கியரிடம் பாடம் கேட்டு கொண்டிருந்தார். எல்லா மாணவர்களுக்கும் பொறாமை. யாக்ஞவல்கியர் ஜனகருக்கு ரொம்ப பெரிய இடம் தரார், ரொம்ப மரியாதை தராரு. அவர் மன்னர்ன்றதுனால தான் அவரை ரொம்ப மதிக்கிறாங்களோன்னு மற்ற மாணவர்கள்லாம் நினைச்சாங்க. அவர்களுக்கு ஒரு பாடம் சொல்லி தருவதற்காக யாக்ஞவல்கியர் ஒரு செட்டப் பண்ணார். ஒரு நாள் கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது 4 பேர் ஓடி வந்தான். ஜனகர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? சீதையினுடைய தகப்பர், மிதிலையினுடைய அரசு. மிதிலையில் அரண்மனை பற்றி எரிகிறது அப்படின்னு அந்த 4 பேர் வந்து சொன்னாங்க. உடனே மிதிலையில் சேர்ந்த 10 பேர் அப்படியே குதிச்சு ஓடி போயிட்டோம். ஜனகர் கேட்டார், என்ன எது எரிகிறது? அரண்மனை தான் எரிகிறது. அரண்மனையில் காப்பாற்றப்பட வேண்டியவர்களை காப்பாற்றிட்டாங்க. யார் யாரை முடியுமோ காப்பாற்றணும், யார் யாரை முடியலையோ காப்பாற்ற முடியல. மக்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லை, அரண்மனை தான் எரியுது. ஜனகர் சொன்னார், பாடத்தை தொடருங்கள் என்று சொன்னார். யாக்ஞவல்கியர் சொன்னார், என்னங்க உங்கள் அரண்மனை எரியுது, நீங்கள் பாடம் படிக்கணும். இனிமேல் நான் போய் செய்வதற்கு என்ன இருக்கிறது? செய்ய வேண்டியது செஞ்சிட்டாங்க, போகிறவங்க போயிட்டாங்க, இனிமேல் நான் பதறி என்ன, பாடத்தையாவது நடத்துங்கள் என்று ஜனகர் சொன்னார். யாக்ஞவல்கியர் சொன்னார், அரண்மனையில் ஒன்றும் எரியலை, நான் எதை செட்டப் பண்ணேன். இதை என்ன காரணம் என்றால், கல்வி உங்களுக்கு எதை தர வேண்டும் தெரியுமா? எது வந்தாலும் பதற்றமற்ற மனத்தை தான் கல்வி தர வேண்டும். அதுதான் கல்வி. அதை தான் ஜனகர் பெற்றிருக்கிறார். அதனால தான் அவருக்கு சிறப்பு மாணவர் தகுதியை நான் கொடுத்திருக்கிறேனே தவிர அவர் அரசர் என்பதனால் அல்ல என்று சொன்னார். இப்படி பதற்றமற்ற மனம் நமக்கு, அதுதான் நம்ம நோக்கம், அதுதான் நம்மளுடைய எல்லை, அதுதான் நம்ம கோல். அதுக்கு போகணும்னா வெளி உலகத்திலே இருக்கிற பதற்றங்கள் நம்மை உருக்குலைக்கின்றன என்பது உண்மை என்றாலும் அதை கடந்து போக முடியும். ஆனால் வீட்டிலே பதற்றங்கள் இல்லாதபடி நாம் எல்லாரும் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. உறவுகளுக்குள் விரிசல்கள் வராத போது வீடுகளுக்குள் பதற்றங்கள் குறையும். எனவே வீட்டை நேசியுங்கள், அன்பு செய்யுங்கள். இந்த பொங்கல் நாளில் இதுவரை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ, உங்கள் அப்பாவோ, உங்கள் மனைவியோ, உங்கள் கணவரோ யாருக்காவது இது மட்டும் ஒரு தடவை கூட தேங்க்யூ நன்றின்னு சொல்லலைன்னா இன்றைக்கி சொல்லி பாருங்களேன். இன்றைக்கி சொல்லி பாருங்களேன், எவ்வளோ செஞ்சுருக்கம்மா எனக்காக, ரொம்ப நன்றிமான்னு ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்களேன். வீடுகள் அமைதியாக இருக்கிற போது தான் சமூகங்கள் சிறப்பாக இயங்க முடியும். எனவே பெருமக்களே, பதற்றம் குறைக்கப்பட வேண்டியது. ஆனால் எந்த இடத்தில் மிக அதிகமாக இருக்கிறது என்றால், சமுதாயத்தை விட
வீட்டிலே நேரிடுகிற பதற்றங்கள் தான் நம்மை உருக்குலைந்து போக வைக்கின்றன என்பதனால் வீடே என்ற தீர்ப்பை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கின்றேன்.